வெல்கம் டு ப்ரொஃபஸர் அகாடமி. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பண்ண போகிறோம்னாக்கா லாஸ்ட் கிளாஸோட கண்டினியூஷன் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸில் இருக்கக்கூடிய ரேடியஸாக கன்வர்ஜென்ஸ்னா காஷி இன்டெக்ரல் தியரம்னா என்ன, ஸோ இதை பேஸ் பண்ணி லாஸ்ட் கிளாஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ இந்த கிளாஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா சிங்குலாரிட்டிஸை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் நாட் ஒன்லி சிங்குலாரிட்டிஸ், அதுக்கப்புறம் அந்த மெயினாக இன்றைக்கியோடைய டாபிக் என்ன, தியரம்ஸ் ஆன் காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் தான் நம்ம மெயினாக கொடுத்துருக்கோம். ஸோ தியரம்ஸ் ஆன் காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ், அதாவது லியோலிஸ் தியரத்தை பற்றி, ஸ்காட்ஸ் லெம்மா பற்றி, ஸோ இருக்கக்கூடிய பேஸ் தியரம்ஸ் எல்லாத்தையும் பற்றியும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அந்த தியரம் ஸ்டேட்மெண்ட்டை எப்படி யூஸ் பண்ணிக்கலாம்ன்றது இதையும் நம்ம யூஸ் பண்ணி சொல்ல போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 20 மினிட்ஸ் வந்து சிங்குலாரிட்டிஸ் பற்றி சொல்கிறேன். சிங்குலாரிட்டிஸ் ரொம்ப முக்கியமான டாபிக், நீங்கள் அதில் வந்து ப்ராப்ளம் நல்லா எதிர்பார்க்கலாம். ஸோ சிங்குலாரிட்டிஸ் ஒரு 20 மினிட்ஸ் சொல்லிட்டு தென் பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு 40 மினிட்ஸில் வந்து தியரத்தோட தியரத்தை எப்படி தியர கான்செப்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் அண்ட் ரிலேட்டட் டு த ப்ராப்ளம்ஸ். ஸோ பிஃபோர் த வீடியோ, ஸோ அட்மிஷன்ஸ் போயிட்டுருக்கு, சிஎஸ்ஆர் நெட்டுக்கு அண்ட் யூஜிசி நெட்டு டிஆர்பிக்கு அட்மிஷன்ஸ் போயிட்டுருக்கு. அது அவங்களுக்கு டீட்டெயில் இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும்னா அந்த கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி பாருங்கள், டீட்டெயில் தெரிஞ்சுக்கு. சிஎஸ்ஆர் நெட் வந்து ஜூன் பேட்ச் போயிட்டுருக்கு. பிப்ரவரி எக்ஸாம்ஸ் 2 நாளைக்கு மேலே அந்த எக்ஸாம்ஸோடைய ஆன்சருக்கு இதை டிஸ்கஸ் பண்ணி கொஷின்ஸ் சொல்லிருக்கோம். இன்றைக்கி அதோட செகண்ட் வீடியோவும் வந்திருக்கும், அதுவும் செக் பண்ணி பாருங்கள், உங்களோட ஆன்சர்ஸை வெரிஃபை பண்ணிக்கேன். நவ் லெட்ஸ் ஸ்டார்ட் டாபிக் உள்ள போயிடலாம். ஸோ டாபிக் இன்னைக்கு நம்ம மெயினாக பார்க்க போகிறது என்னென்னா சிங்குலாரிட்டிஸ் அண்ட் தியரம்ஸ் ஆன் காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ். எது இம்பார்ட்டன்ட் தியரம்ஸ் இருக்கோ அந்த தியரத்தோட ஸ்டேட்மெண்ட்டே அதோட பேஸ்ட் ஆன் த ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ சிங்குலாரிட்டிஸில் பொதுவாக சிங்குலாரிட்டிஸ்னால் முதல்ல என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கோம். சிங்குலாரிட்டிஸ்ன்றது என்னன்னா, ஒரு ஃபங்க்ஷன் அனாலிட்டிக் இல்லைன்னா அது சிங்குலாரிட்டின்னு சொல்லுவோம். ஒரு ஃபங்க்ஷன் வந்து அனாலிட்டிக் இல்லை, அந்த எந்த பாயிண்ட் அனாலிட்டிக் இல்லையோ அந்த பாயிண்ட் என்ன சொல்லணும், சிங்குலர் பாயிண்ட்ஸ் சொல்லுவோம். ஸோ சிங்குலாரிட்டிஸ் இஸ் ஜஸ்ட் நத்திங் பட் த ஃபங்க்ஷன் இஸ் நாட் அனாலிட்டிக் அட் ஏ பாயிண்ட். மேபி எல்லா இடத்துலையும் அனாலிட்டிக் இல்லைன்னா அப்போ எல்லா இடத்துலையும் அந்த ஃபங்க்ஷன் சொல்லணும்னாக்கா சிங்குலாரிட்டிஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இது 2 விதமான சிங்குலாரிட்டிஸ் நம்ம மீன் பண்ணுவோம். ஒன்று வந்து ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டிஸ், another one is நான் ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டிஸ். ஸோ சிங்குலாரிட்டிஸ் there are 2 kind. ஒன்று வந்து ஐசோலேட்டட், another one is நான் ஐசோலேட்டட். இப்போ அந்த ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டி, ஐசோலேட்டட்னா ஒரு பாயிண்ட்ன்ற மாதிரி வச்சுங்களேன், பட் நாட் ஒன் பாயிண்ட். இங்கே மீனிங் அந்த நெய்பர்ஹுட்ஸ் நம்ம பார்ப்போம், நான் டெஃபினேஷன் சொல்கிறேன், ஓகேங்களா. ஐசோலேட்னா தனியாக இருக்கான், ஒரு சோலோவாக இருக்கிற மாதிரி வச்சுங்க. அந்த மாதிரி நிறைய பாயிண்ட்ஸஸ் கூட இருக்கலாம். இது வந்து ரிமூவபிள் சிங்குலாரிட்டிஸ், போல், எசென்ஷியல் சிங்குலாரிட்டிஸ் 3 படிப்போம். நான் ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டியில் மோஸ்ட் நம்ம எதை பற்றி மட்டும் தான் படிப்போம்னாக்கா எசென்ஷியல் சிங்குலாரிட்டியை பற்றி தான் படிப்போம். ஸோ இதோட டெஃபினேஷன், இதோட ப்ராப்பர் டெஃபினேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்குலாரிட்டிஸில் இப்போ இந்த ரிமூவபிள் சிங்குலாரிட்டி, போல், எசென்ஷியல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. நான் ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டி டெஃபினேஷன் கொடுக்குறேன். லாரன்ஸ் சீரிஸ் எக்ஸ்பென்ஷன் உங்களுக்கு தெரியும். லாரன்ஸ் சீரிஸ் எக்ஸ்பென்ஷன்றது என்னன்னாக்கா, இந்த பவர் சீரிஸ் ப்ளஸ் அந்த இசட் மைனஸ் இசட் வந்து உங்களுக்கு எங்கே போயின்னா டினாமினேட்டர்லேயும் போயிருக்கும். அதாவது இந்த இசட் மைனஸ் இசட்னுடைய பவர் வந்து பாசிட்டிவ் பவர்ஸாக இருக்கும், அஸ் வெல் அஸ் நெகட்டிவ் பவர்ஸாக இருக்கும், ஓகேங்களா. இப்போ ரிமூவபிள் சிங்குலாரிட்டி, ஓகேங்களா. ரிமூவபிள் சிங்குலாரிட்டினா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த நெகட்டிவ் பவர் கோஎஃபிஷியன்ட்ஸ் இது இருக்காது, உங்களுக்கு ஒன்லி பாசிட்டிவ் பவர்ஸாக மட்டும்தான் இருக்கும். அப்படின்னா அது நேற்று லாஸ்ட் கிளாஸ் என்ன சொல்லியிருப்போம்னா, உங்களுக்கு பவர் சீரிஸ் ஒரு ஃபங்க்ஷனை பவர் சீரிஸ் ஃபார்மில் எடுத்தால் அது அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம், ரைட்டுங்களா. ரிமூவபிள்னா ஒரு பாயிண்ட் ஏதோ ஒரு பாயிண்ட்ல சிங்குலாரிட்டியாக இருக்க மாட்டான்ப்பா, அந்த பாயிண்ட்டை நேக்காக நான் ரிமூவ் பண்ணிடுறேன். அந்த பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணிட்டா தட் வில் பி சிங்குலாரிட்டி, ரைட், சாரி, தட் வில் பி அனாலிட்டிக் ஃபங்க்ஷன். ஸோ அதுதான் நம்ம இங்கே பண்ணுறோம். இங்கே என்ன பண்ணுறோம்னாக்கா, ஒரு இந்த நெகட்டிவ் கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லா கோஎஃபிஷியன்ட் சப்போஸ் உங்களுக்கு 0 ஆகுது அப்படி இருந்தால், ஓகேங்களா. ஸோ தேர்ஃபோர் அந்த ஃபங்க்ஷன், அந்த உங்களை கொடுத்து எந்த ஒரு ஃபங்க்ஷன் தான் லாரன்ஸ் சீரிஸ் எக்ஸ்பென்ஷனில் தான் முடியும். ஸோ லாரன்ஸ் சீரிஸ் எக்ஸ்பென்ஷனில் வந்து நெகட்டிவ் பவர்ஸே இல்லை, நெகட்டிவ் பவர் கோஎஃபிஷியன்ஸே இல்லை அப்படின்னா அது வந்து ரிமூவபிள் சிங்குலாரிட்டி. இது வந்து டெஃபினேஷன். இந்த டெஃபினேஷன், இது இன்னொரு டெஃபினேஷன் நீங்கள் பார்த்துட்டிங்கனாக்கா, லாரன்ஸ் சீரிஸ் மூலமா ஒரு டெஃபினேஷன் சொல்லிட்டோம். ஸோ லாரன்ஸ் சீரிஸ் இல்லாமல் எப்படி சொல்கிறது, இதான் லாரன்ஸ் சீரிஸ் மூலமாக சொல்லியிருக்கு. ரிமூவபிள் சிங்குலாரிட்டி அட் இசட் ஈக்குவல் டு இசட் நாட்னா டிஎனோட கோஎஃபிஷியன்ட் மொத்தமும் உங்களுக்கு என்ன இருக்குன்னா 0 இருக்கணும். இதே டெஃபினேஷன் 2 என்னன்னா, ரிமூவபிள் சிங்குலாரிட்டி அட் இசட் ஈக்குவல் டு இசட் நாட் நீங்கள் சொல்கிறதும் ஒன்று தான், இசட் ஈக்குவல் டு இசட் நாட் சொல்கிறதும் ஒன்று தான். அது மீனிங் என்னன்னா, இந்த ஒன் மோர் இன்ஃபர்மேஷன், செகண்ட் டெஃபினேஷன் சொல்லலாம், லிமிட் இசட் அப்ரோச் இசட் நாட் எஃப் ஆஃப் இசட் வந்து எக்ஸிஸ்ட் ஆனால் போதும், பட் நாட் ஈக்குவல் எஃப் ஆஃப் இசட். அப்படி இருந்துச்சுன்னா கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் ஆகிடும், அவ்வளோதாங்க. கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் ஆகிடும். அப்படி கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் ஆகுது அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் ஆகுது, இதெல்லாம் சான்சஸ் ஆர் பாசிபிள், ஓகேங்களா. லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகணும், வேறு எதுவும் இல்லை. லிமிட் நம்ம சொல்ல போனால் எக்ஸிஸ்ட் ஆகணும். எதுக்கு லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகணும்னாக்கா, லிமிட் இசட் அப்ரோச் இசட் நாட் எஃப் ஆஃப் இசட்டுக்கு லிமிட் எக்ஸிஸ்ட் ஆனால் போதும். அதை நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, அந்த ஃபங்க்ஷன் வந்து ரிமூவபிள் சிங்குலாரிட்டி நான் சொல்லிக்கலாம். இல்லை இந்த இசட் மைனஸ் இசட் நாட்டோட நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு எங்கே போயிருக்குன்னா 0க்கு போயிருக்கும். அப்படி போயிருந்தாலும் அந்த ஃபங்க்ஷன் நான் சொல்லனாக்கா ரிமூவபிள். இப்போ இந்த ஃபங்க்ஷனை பார்த்தோன்னே சொல்லுங்கள், இந்த ஃபங்க்ஷன் எந்த பாயிண்ட்ல உங்களுக்கு சிங்குலர் அனாலிட்டிக் இல்லாமல் இருக்க சான்ஸ் இருக்குது. இசட் ஈக்குவல் 3, ஏன்னா அந்த இடத்துல தான் உங்களுக்கு 0 ஆக சான்ஸ் இருக்குது, ரைட்டுங்களா.
ஒன்று இது நீங்கள் லாரன்ஸ் சீரிஸ் எக்ஸ்பென்ஷன் எழுத ட்ரை பண்ணீங்கன்னாக்கா அட் இசட் ஈக்குவல் 3 கேஸில் உங்களுக்கு பிஎன்ல 0ன்ற மாதிரி சொல்லணும். அப்படி இல்லை அந்த லிமிட்டோட டெஃபினிஷன் டேரெக்டாக நான் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணால் எக்ஸிஸ்ட் ஆகணும். இல்லை அந்த இசட் மைனஸ் இசட் நாட் இங்கே 3 இருக்கு இசட் மைனஸ் 3 மல்டிப்ளை பண்ணால் 0க்கு போயிருக்கணும். ரைட்டுங்களா? இப்போ பாருங்க இசட் மைனஸ் 3 நான் என்ன பண்ணிங்கன்னா டேரக்டாக லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இசட் ஸ்கொயர் மைனஸ் 9 எப்படி எழுதிக்கலாம்னா இசட் மைனஸ் 3 இசட் ப்ளஸ் 3 எழுதிக்கலாம். ஸோ கேன்சல் அவுட் பண்ணிட்டா லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுது. பட் திஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 3 பாருங்க. எஃப் ஆஃப் 3க்கு இது ஈக்குவலாக இருக்குமா? இருக்காது. ஓகே, அதான் நாட் ஈக்குவல் எஃப் ஆஃப் 3 சொல்லுங்க. லிமிட் எக்ஸிஸ்ட் ஆனால் போதும். ஓகேங்களா? லிமிட் எக்ஸிஸ்ட் ஆனால் அந்த ஃபங்க்ஷன் என்ன சொல்லணும்னாக்கா ரிமூவபிள் சிங்குலாரிட்டி அட் இசட் ஈக்குவல் 3. இது வந்து நான் செகண்ட் டெஃபினேஷன் யூஸ் பண்ணி. நீங்கள் தேர்ட் டெஃபினேஷன் யூஸ் பண்ணால் உங்களுக்கு என்ன தேர்ட் டெஃபினேஷன் இருக்குன்னு பாருங்க. ஸோ தேர்ட் டெஃபினேஷனில் என்ன மீன் பண்ணுறாங்கனாக்கா இசட் மைனஸ் இசட் நாட்டோட மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா லிமிட்டோட வேல்யூ 0ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு 0ன்னு கிடைக்கும். இப்போ 0 கிடைக்குதான்னு செக் பண்ணி பாருங்க. அப்படின்னா நான் இசட் மைனஸ் 3 மல்டிப்ளை பண்ணிடுவேன். மல்டிப்ளை பண்ணால் கேன்சல் ஆயிருக்கும். இசட் அப்ரோச் டு 3 பண்ணும்போது மேலே இருக்கிற நியூமரேட்டர் கண்டிப்பாக எங்கே போயிருக்கும்? 0 நோக்கி நம்மளுக்கு கண்டிப்பாக போயிருந்திருக்கும். ஸோ டெஃபினேஷனை தெளிவாக புரிஞ்சுக்கிங்க. இதில் 3 டெஃபினேஷன் இருக்குது. நீங்கள் ப்ராப்ளத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டெஃபினேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களை லாரன்ஸ் சீரிஸ் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரேர். அதான் நான் ஒரிஜினல் டெஃபினேஷன். ஓகேங்களா? அந்த டெஃபினேஷன் ரொம்ப ரொம்ப ரேர். பட் நீங்கள் இந்த மற்ற ரெண்டு டெஃபினேஷன் நம்ம இடத்துல யூஸ் பண்ணி இப்போ இந்த கொஸ்டினே பாருங்கள். இது இசட் ஈக்குவல் 0 உங்களுக்கு பிரச்சனை பண்ணுறோம். ரைட்டுங்களா? இப்போ லிமிட் இசட் அப்ரோச் டு 0ன்னு பண்ணும்போது உங்களுக்கு எங்கே போயிருக்கும்? லிமிட் எக்ஸிஸ்ட் ஆனால் தட் ஷுட் பி ரிமூவபிள் சிங்குலாரிட்டி. இல்லைன்னா இசட்டால் மல்டிப்ளை பண்ணிட்டு உங்களுக்கு 0க்கு போயிருக்கும். இப்போ நான் இல்லைன்னா லாரன்ஸ் சீரிஸ் எக்ஸ்பென்ஷன். இப்போ நான் பேசிக்காக லிமிட்டோட டெஃபினேஷன் அப்ளை பண்ணால் லிமிட் இசட் அப்ரோச் டு 0ல அந்த ஃபங்க்ஷன் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கணும். பட் இதுக்கு லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகாமல் ஆயிருக்காது. அப்போ இது எனக்கு என்னன்னா ரிமூவபிள் சிங்குலாரிட்டி கிடையாது. இல்லை நான் லாரன்ஸ் சீரிஸ் மூலமாக தான் எழுத ட்ரை பண்ணால் லாரன்ஸ் சீரிஸ் மூலமாக எழுத ட்ரை பண்ணுங்க. இப்போ இ பவர் இசட் எழுதுனா 1 + z / 1 ஃபேக்டர் + z. ஏன்னா இசட் ஈக்குவல் 0ல தான் இந்த இ பவர் இசட் எக்ஸ்பென்ஷன் இது. ஸோ இசட்டால் டிவைட் பண்ணால் உங்களுக்கு இப்படி கிடச்சிருக்கும். ஓகேங்களா? நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? இப்போ லாரன்ஸ் சீரிஸ்னா பாசிட்டிவ் பவர்ஸ் நெகட்டிவ் பவர்ஸ். இங்கே நெகட்டிவ் பவர்ஸே இருக்கக்கூடாது. பட் இங்கே நெகட்டிவ் பவர்ஸோட கோஎஃபிஷியன்ட் ஒருத்தர் இருக்கான். யாருன்னு பாருங்க, 1/z இருக்கான். 1/zோட கோஎஃபிஷியன்ட் 1. அப்போ இது ரிமூவபிள் சிங்குலாரிட்டி கிடையாது. ஓகேங்களா? ஏன்னா லிமிட் இன்ஃபினிட்டி போயிடுது. ஸோ இந்த கான்செப்டாக நம்ம என்ன சொல்லணும்னா போல் சொல்லுவோம். ரிமூவபிள் சிங்குலாரிட்டினாக்கா நெகட்டிவ் கோஎஃபிஷியன்ட்ஸ் இருக்கக்கூடாது. இல்லை லிமிட் அப்ளை பண்ணால் எக்ஸிஸ்ட் ஆகணும். இப்போ போலோட டெஃபினேஷன் என்னன்னாக்கா நெகட்டிவ் கோஎஃபிஷியன்ட்ஸ் இருக்கலாம். நெகட்டிவ் பவர் கோஎஃபிஷியன்ட் இருக்கலாம். ஆனால் ஒரு ஃபைனல் ஸ்டேஜ் வரைக்கும் தான் இருக்கணும். நான் போல் ஆஃப் ஆர்டர் கேன்னு சொல்கிறேன்னாக்கா அந்த பிகே வரைக்கும் தான் எனக்கு இருக்கணும். அந்த பிகேக்கு மேலே எனக்கு என்ன இருக்குன்னா எல்லா கோஎஃபிஷியன்ட்ஸ் 0வாக இருக்கணும். அதாவது இசட் மைனஸ் இசட் நாட் ஹோல் பவர் கேனா இந்த கேக்கு அப்புறம் தான் k+1 k+2 இருக்கா பார்த்தீங்கன்னா அந்த கோஎஃபிஷியன்ட் மொத்தம் எனக்கு என்ன நடந்திருக்குன்னா 0 நடந்திருக்கும். ஸோ போலோட டெஃபினேஷன் ஒரு போல் ஆஃப் ஆர்டர் கே அப்படின்னாக்கா உங்களுக்கு பவர் சீரிஸ் இருக்கணும். அண்ட் நெகட்டிவ் பவர் கோஎஃபிஷியன்ட் இசட் மைனஸ் இசட் நாட் இசட் மைனஸ் இசட்2 1/z மைனஸ் இசட்2 ஹோல் ஸ்கொயர் அண்ட் ஸோ ஒன். அப்படி எது வரைக்கும் தான் உங்களுக்கு போயிருக்குன்னா இசட் மைனஸ் இசட் நாட் ஹோல் பவர் கே ஒரு ஆர்டர் கேனா ஒரு கே வரைக்கும் போயிருக்கலாம். அந்த கே 1 இருக்கலாம் 2 இருக்கலாம் 3 இருக்கலாம் டசன்ட் மேட்டர். ஆனால் ஒரு அந்த நெகட்டிவ் பவர் கோஎஃபிஷியன்ட்ஸ் உங்களுக்கு எவ்வளோ இருக்கணும்னா ஒரு ஃபைனட் பவர்ஸ் தான் உங்களுக்கு இருக்கணும். நாட் மோர் தென் ஃபைனட் பவர்ஸ். ஸோ அப்படி இருந்துச்சுனாலும் அதை நான் என்ன சொல்லுவேன்னாக்கா போல் ஆஃப் ஆர்டர் கேன்னு சொல்லிடலாம். அதுக்கப்புறம் இருக்கிற எல்லா கோஎஃபிஷியன்ட் உங்களுக்கு என்ன இருக்குன்னாக்கா அந்த கேக்கு அப்புறம் நீங்கள் எந்த ஒரு கோஎஃபிஷியன்ட் எடுத்தாலும் அந்த கோஎஃபிஷியன்ட் 0 இருக்கட்டும். ஓகேங்களா? ஸோ பேசிக்காக லிமிட் அப்ரோச்சஸ் இன்ஃபினிட்டி போனாலும் தட் வி கேன் சே. அதே மாதிரி நாங்கள் இன்னொரு டெஃபினேஷன் சொன்னோம். இசட் மைனஸ் இசட் நாட்டெல்லாம் மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு 0 போடணும். இங்கே என்ன இருக்குன்னா நாட் 0 கிடைக்கும். சப்போஸ் போல் ஆஃப் ஆர்டர் 2 இல்லை போல் ஆஃப் ஆர்டர் 1னா இசட் மைனஸ் இசட் நாட் வந்திருக்க போது போல் ஆஃப் ஆர்டர் கே அப்படின்னு நான் சொல்லும் போது இசட் மைனஸ் இசட் நாட் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு ஒரு நான்-0 வேல்யூ கிடைக்கும். இப்போ இந்த பாருங்க, இது இசட் ஈக்குவல் 0ல சிங்குலர் பாயிண்ட் தான். கரெக்டுங்களா? இது நீங்கள் இப்போ பவர் சீரிஸ் ஃபார்ம்ல எழுதுனாக்கா பாசிட்டிவ் பவர்ஸே இங்கே இல்லை. பாசிட்டிவ் பவர் கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு என்னன்னா 0 இருக்கு. நெகட்டிவ் பவர்ஸில் 1/z மட்டும்தான் இருக்கான். மீதி எல்லாத்தோட கோஎஃபிஷியன்ட் உங்களுக்கு என்ன தான் இருக்குன்னா 0 இருக்கு. ரைட்டுங்களா? பட் இங்கே நெகட்டிவ் பவர் கோஎஃபிஷியன்ட் இருக்கான். இசட் வந்து கீழே இருக்கு. அப்போ இங்கே B1ன்றது ஒரு நான்-0 வேல்யூ. ரைட்டுங்களா? அப்போ இங்கே ஆர்டர் எனக்கு என்ன இருக்குனாக்கா 1 இருக்கு. ஜீரோஸ் ஆஃப் போல் ஆஃப் ஆர்டர் 1 நான் சொல்லலாம். இல்லை நீங்கள் லிமிட் டெஃபினேஷன் யூஸ் பண்ணாலும் பண்ணிக்கிங்க. வி கேன் யூஸ் எனி டெஃபினேஷன். அப்போ இந்த இது எனக்கு எந்த இடத்துல சிங்குலாரிட்டி கிடைக்கும்? இசட் ஈக்குவல் 2ல. இப்போ இதோட ஆர்டர் நான் எப்படி செக் பண்ணுறதுனா இப்போ நீங்கள் ஜீரோஸ் ஆஃப் ஆர்டர் நமக்கு டெஃபினேஷன் தெரியும். அதாவது ஆர்டர்னா ஒன்றும் இல்லைப்பா, அது எத்தனை டைம் அது ரூட்டாக வருது அவ்வளோதான். இங்கே 2ன்றது எத்தனை டைம் வந்திருப்பான்? ரூட்டாக இருந்திருப்பான். 3 டைம் ரூட்டாக இருந்திருப்பான். ஸோ த ஆர்டர் வில் பி 3. ஆர்டரோட டெஃபினேஷன் ஜீரோஸ் ஆஃப் ஆர்டர் டெஃபினேஷனாக நம்மளுக்கு தெரியும். சப்போஸ் ஜீரோஸ் ஆஃப் ஆர்டர் டெஃபினேஷனா எஃப் ஆஃப் ஏ போடும்போது 0 நடக்கணும். அதாவது கீழே இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் எடுத்துங்க. g ஆஃப் 2 போடும்போது 0 வந்துருக்கணும். g டேஷ் ஆஃப் ஏ
ஜி டபுள் டேஷ் எந்த டெரிவேட்டிவ் நான் ஜீரோ கிடைக்குதோ தட்ஸ் ஆர்டர். நார்மலாக இது நமக்கு தெரியும், இது ஒரு பாலினாமியல். இது 2ன்றது எத்தனை டைம் பவர் ரூட் வந்திருக்க போகுது? 3 டைம்ஸ். அல்ஜிப்ரிக் மல்டிப்ளிசிட்டி வேறு எதுவும் கிடையாது. ஆனால் ஒரிஜினல் டெஃபினேஷன் இதுதான் டெஃபினேஷன். இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா அல்ஜிப்ரிக் மல்டிப்ளிசிட்டி கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ 2ன்றது எத்தனை டைம் ரூட் வந்து 3 டைம்ஸ் ரூட் வந்திருக்க போகுது. இப்போ எசென்ஷியல் சிங்குலாரிட்டிக்கும் அப்போ போலுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்? ஐ ஜஸ்ட் ரிப்பீட் த டெஃபினேஷன். ரிமூவல் சிங்குலாரிட்டினாக்கா நெகட்டிவ் பவர் கோஷன், லாரன்ஸ் சீரிஸில் நெகட்டிவ் பவர் கோஷன்ஸே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டோம். அண்ட் போலில் நான் சொல்லியிருக்கேன்னா ஒரு ஃபைனல் ஸ்டேஜ் வரைக்கும் உங்களுக்கு ஒன்று கிடைக்கலாம், அதுக்கப்புறம் எல்லா கோஷன்ஸ் 0. இதே எசென்ஷியல் சிங்குலாரிட்டினா அந்த நெகட்டிவ் கோஎஃபிஷியன்ட் பவர் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இன்ஃபினிட்டி வரைக்கும் போயிட்டே இருக்கும். உங்களால் ஒரு ஸ்டேஜ் கண்டுபிடிக்க முடியாது, சச் தான் நெகட்டிவ் பவர் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஒரு இடத்துல 0 ஆகிற மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம். ஓகேங்களா? போலுக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்னாக்கா நெகட்டிவ் பவர் கோஎஃபிஷியன்ட்ஸ் வந்து ஒரு ஃபைனல் ஸ்டேஜ் வரைக்கும் தான் அங்கே இருப்பான், அதுக்கப்புறம் இது எல்லாமே 0. பட் எசென்ஷியல் அப்படி கிடையாது, அந்த மாதிரி என்ன உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் e பவர் 1/z எடுத்துங்க. இப்போ இந்த e பவர் 1/z எக்ஸ்பெண்ட் பண்ணுங்க, z = 0 எக்ஸ்பெண்ட் பண்ணுங்க. எக்ஸ்பெண்ட் பண்ணால் 1 + 1/z + 1/z² + 1/z³ அண்ட் ஸோ ஆன் போயிட்டு இருப்போம். இப்போ z = 0ல உங்களுக்கு இந்த நெகட்டிவ் பவர் கோஎஃபிஷியன்ட் ஒரு ஃபைனல் ஸ்டேஜோட இருக்கா, இல்லை ஒரு இன்ஃபைனைட் ஸ்டேஜஸ் இருக்கான்னு கவனிச்சு பாருங்க. இது உங்களுக்கு போயிட்டே தான் இருக்கு, ஒரு இன்ஃபினிட்டி நோக்கி உங்களுக்கு போயிட்டே இருக்கு. ரைட்டுங்களா? உங்களுக்கு என்ன போயிட்டு இருக்குன்னா ஒரு இன்ஃபினிட்டி நோக்கி போயிட்டே இருக்கு. ஒரு ஸ்டேஜில் நம்ம நிற்கல, ஒரு ஃபைனல் ஸ்டேஜில் நிற்கல. அப்படின்னா இது என்னன்னா எசென்ஷியல் சிங்குலாரிட்டி, அவ்வளோதான். அதுமாதிரி சைன் ஆஃப் 1/z இப்போ எழுதி பாருங்க. 1/z ³ 3 ஃபேக்டரியல், 1/z⁵ 5 ஃபேக்டரியல். இங்கே உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபைனல் ஸ்டேஜ் கிடைச்சிருந்தா கிடைச்சிருக்காரு. அப்போ இதுவும் உங்களுக்கு என்னன்னா ஒரு எசென்ஷியல் சிங்குலாரிட்டி. காஸ் ஆஃப் 1/z ஒரு எசென்ஷியல் சிங்குலாரிட்டி. ஓகேங்களா? ஸோ இது மூணும் தான் ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டி. இந்த 3 கான்செப்ட் தட்ஸ் கால் த எசென்ஷியல் சிங்குலாரிட்டி நம்ம சொல்கிறோம். இப்போ போலுக்கும் ஜீரோஸ்க்கும் எனக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ஜீரோஸ்ன்றது ஒரு அனாலிட்டிக் ஃபங்க்ஷனோட ரூட்ஸ் பார்க்குறதுக்கு, அதாவது நியூமரேட்டரில் மட்டும் இருப்பா, டினாமினேட்டர் இருக்க மாட்டோம். போலுன்றது அந்த டினாமினேட்டர் கூட கான்செப்ட். அப்போ அதோட ரெசிப்ரோக்கல். அப்போ எஃப்ன்றது ஒரு ஜீரோஸ் ஆஃப் ஆர்டர் என்னன்னா 1/fன்றது ஒரு போல் ஆஃப் ஆர்டர் என்னன்னா சொல்லலாம், அவ்வளோதான். எப்படின்னா இப்போ நான் போல் பார்க்கணும்னா கீழே இருக்கிறது 0 ஆகணும். இதில் ஜீரோஸ் பார்க்கணும் 1/fன்றது உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்க போகுது, e⁻z - 1 கிடைச்சிருக்க போகுது, அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ அது ரெசிப்ரோக்கல்ன்றது அதோட கான்செப்ட். இப்போ இந்த ஃபங்க்ஷன் பாருங்க, இந்த ஃபங்க்ஷன் வந்து லிமிட் z approaches to 2nπ வச்சுக்கோங்க. 2nπ உங்களுக்கு எங்கே போயிடும், 0க்கு போயிருக்கும், கீழே இருக்க 0 போயிடும், அப்போ மொத்தமாக இன்ஃபினிட்டி. அப்போ இந்த இடத்துல நான் போல் ஆஃப் ஆர்டர், இதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் ஆர்டர் கண்டுபிடிக்க நம்ம என்ன பண்ணியிருப்போம், மல்டிப்ளிசிட்டியை வச்சு சொல்லிக்கலாம். பட் இங்கே உங்களுக்கு மல்டிப்ளிசிட்டிலாம் கிடையாது. அப்போ ஆர்டர் கண்டுபிடிக்க நீங்கள் என்ன பண்ணணும்னா டெஃபினேஷன் தான் யூஸ் பண்ணணும். டெஃபினேஷன்றதால இந்த கீழே கூடிய ஃபங்க்ஷன் எடுத்துக்கங்க. ஓகேங்களா? e⁻z இங்கே நீங்கள் ஜீரோஸ் ஆஃப் ஆர்டரோட ஐடியா அப்ளை பண்ணுங்க. ஜீரோஸ் ஆஃப் ஆர்டர்னா ரூட்னா அந்த வேல்யூ சப்ஸ்டியூஷன் பண்ணால் 0 கிடைக்கணும்ப்பா. ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் 0 இருக்கான், இல்லை ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் நான் 0 வரனா அப்போ அதோட ஆர்டர் 1, இல்லை ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் 0 செகண்ட் டெரிவேட்டிவ் தான் நான் 0 வரனா அப்படி ஆர்டர் 2, அவ்வளோதான் கான்செப்ட். இப்போ இதில் நான் 2nπ அப்ளை பண்ணனாக்கா இது ஒரு ரூட்டாக இருக்கிறதுனால 2nπ சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு 0 நடக்குது. இதை நான் டெரிவேட்டிவ்ல போயிட்டு 2nπ அப்ளை பண்ணால் எனக்கு 1ன்னு கிடைக்குது. ஸோ 1ன்னு கிடைச்சா என்ன அர்த்தம்ங்க, இதோட ஆர்டர் வந்து எனக்கு 1 கிடைச்சிருக்கு. 1/f ஜீரோஸ் ஆஃப் ஆர்டர் 1ன்னு கிடைச்சிருக்கு. ஸோ 1/f ஜீரோஸ் ஆஃப் ஆர்டர் 1 அப்படின்னா என்ன மீனிங்னாக்கா, எனக்கு போல் ஆஃப் ஆர்டர் அப்போ என்ன கிடைச்சிருக்குன்னா ஒரிஜினல் ஃபங்க்ஷன் கிடைச்சிருக்கோ, தட்ஸ் ஆர்டர் will be 1, அவ்வளோதான். இப்போ இது வந்து நீங்கள் நார்மலாக ரியல் அனாலிசிஸை பார்க்கும்போது e⁻z எப்போ உங்களுக்கு e⁻x எப்போ உங்களுக்கு 1 கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் ரியல் அனாலிசிஸில் பார்க்கும்போது அந்த கேள்வி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. e⁻xல e⁻x = 1 இப்படி உங்களுக்கு எப்போ மட்டும் தான் கிடைக்குன்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னாக்கா x = 0 இருக்கும் போது மட்டும்தான் உங்களுக்கு 1 கிடைச்சிருக்கும். ஆனால் இந்த இடத்துல நீங்கள் கவனிச்சிங்கன்னா 2nπ கேசஸ் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு 1 கிடைக்கும். ஏன்னா இந்த இடத்துல e⁻iθன்றது cos θ + i sin θ உங்களுக்கு கிடைச்சிருப்பான். ஸோ cos ஆஃப் 2nπ + i sin 2nπ. sin 2nπ வேல்யூ 0, cos 2nπ வேல்யூ 1. அப்போ ரியல் பார்ட் இருக்கிறது எல்லாமே காம்ப்ளெக்ஸ் பார்ட் நடக்கணும் அவசியம் இல்லை. ஓகேங்களா? ரியலில் வந்து நம்மளுக்கு e⁻x எப்போ மட்டும்தான் 1 கிடைக்கும்னாக்கா 0 இருக்கும்போது மட்டும்தான் 1 கிடைச்சிருக்கும். ஆனால் இந்த இடத்துல 2nπ கேஸில் மொத்த இடத்துலையும் உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 1 கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ ரியலாக நடக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் இங்கே நடக்கும். ஏன்னா நீங்கள் sin x வந்து ரியலாக பவுண்டட், ஆனால் sin z வந்து காம்ப்ளெக்ஸில் பவுண்டடாக கேட்டால் காம்ப்ளெக்ஸில் பவுண்டட் கிடையாது. இப்போ z = 2 இங்கே கவனிங்க. இப்போ போல் ஆஃப் ஆர்டர் கேட்குறானாக்கா இங்கே z - 2⁴ இங்கே z - 2⁴ இருக்கு. அப்போ டோட்டலாக z - 2⁴ எழுதிக்கலாம். இப்போ போல் ஆஃப் ஆர்டர் 7 கிடைச்சிருக்க போகுது. அதே நியூமரேட்டர் தான் நான் செப்பரேட் பண்ண, வேறு எதுவும் கிடையாது. ஓகேங்களா?
ஸோ ரெசிடியூஸ் இதில் வந்து அந்த ரெசிடியூஸ் கான்செப்ட் நான் அந்த தியரி மட்டும் ஒரு ரிவிஷன் மாதிரி தான் சொல்ல, நான் நிறைய ப்ராப்ளம் சொல்லலை, ஒரு சின்ன ரிவிஷன் சொல்கிறதுனால டேரெக்டாக அதுக்குள்ளே போயிடும் அடுத்தது. இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க, ரெசிடியூஸை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கனாக்கா, ஸோ ரெசிடியூஸை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இது ரெசிடியூஸ்ன்றது எங்கே தான் பேச முடியும்னா முதல்ல சிங்குலாரிட்டிஸில் தான் பேச முடியும். சிங்குலாரிட்டிஸ் இல்லைனா ரெசிடியூஸை பற்றி நான் பேச முடியாது. சிங்குலர் பாயிண்ட்ஸோ இஃப் இட் இஸ் சிங்குலர் பாயிண்ட் தென் யூ கேன் டிஸ்கஸ் ஃபார் தஸ் ரெசிடியூஸ் கான்செப்ட். ஓகேங்களா, அது போலாக தான் இருக்கணும்லாம் அவசியம் இல்லை. ரெசிடியூஸோட டெஃபினேஷனாக சிங்குலாரிட்டிஸ். ஒரு சில புக்கில் அது பர்டிகுலர் போல்னு கொடுத்துருவாங்க, பட் போல்லாம் கிடையாது. இன் ஜென்ரலாக நீங்கள் எசென்ஷியல் சிங்குலாரிட்டிலையும் பேசலாம், ரிமூவபிள் சிங்குலாரிட்டி நீங்கள் பேசலாம், போல்லையும் பேசலாம். 3 சிங்குலாரிட்டி எங்கே வேணால் பேசலாம். பட் அதோட தியரம்ஸ் 3 தியரம், இதில் ஒரு 2 தியரம் இருக்கும். அந்த 2 தியரம் ஸ்ட்ராங்காக எதுக்கு மட்டும் கொடுத்துருப்பாங்கன்னா போலுக்கு மட்டும் கொடுத்துருப்பாங்க. ஆனால் டெஃபினேஷன்ன்றது எனி சிங்குலாரிட்டிஸ், எந்த கைண்ட் ஆஃப் சிங்குலாரிட்டிஸ் எடுத்தாலும் சரி. ஸோ இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க, இந்த ரெசிடியூஸ் கான்செப்டில். அதாவது நீங்கள் இங்கே என்ன எழுதுறீங்கன்னா லாரன்ஸ் சீரிஸ் எழுதிருக்கீங்க. இங்கே பாருங்கள் -∞ to +∞. அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா உங்களுக்கு பவர் சீரிஸும் கிடச்சிருந்திருப்போம், டைம் சீரிஸும் கிடச்சி பவர் சீரிஸும் கிடச்சிருப்போம். உங்களுக்கு அதே விஷயம் வந்து Z - Z0 வந்து பாசிட்டிவாக இருக்கும் அண்ட் நெகட்டிவ் இந்த சென்ஸ் டினாமினேட்டரில் உங்களுக்கு போயிருப்போம். ஓகேங்களா, பாசிட்டிவாகவும் போயிருப்போம், நெகட்டிவாகவும் போயிருப்போம். பவர்ஸ் வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் அஸ் வெல் அஸ் நெகட்டிவ் கிடச்சிருந்துருக்கும். ரைட்டுங்களா, இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு அந்த Z - Z0 ஹோல் பவர் -1 இருக்கா பார்த்தீங்களா, அதாவது 1/Z - Z0. இதோட கோஎஃபிஷியன்ட் உங்களுக்கு என்ன இருந்திருக்கும், ஒரு B - 1 வந்திருப்பான்ல. இது ஒரு கோஎஃபிஷியன்ட். அந்த நோட்டேஷன் இந்த இடத்துல பார்த்தா A - 1 இருந்திருக்கு, அவ்வளோதான். ரைட்டுங்களா, அது வந்து நீங்கள் வேணால் ஒரு B1 கூட கன்சிடர் பண்ணிங்க, டசன்ட் மேட்டர். அந்த கோஎஃபிஷியன்ட் தான் அவங்க என்ன சொல்கிறாங்கனாக்கா, அந்த கோஎஃபிஷியன்ட் அதாவது 1/Z - Z0 கோஎஃபிஷியன்ட் இருக்கான் பார்த்தீங்களா, அந்த கோஎஃபிஷியன்ட் தான் ரெசிடியூஸ்னு சொல்கிறாங்க. ஜஸ்ட் ரிப்பீட் தட். கொடுத்துருக்கிறத லாரன்ஸ் சீரிஸ் எக்ஸ்பென்ஷன் எழுதுனீங்கன்னாக்கா 1/Z - Z0. இங்கே பவரில் வந்து 1 தான் இருக்கணும்ப்பா, 2, 3 அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஓகேங்களா, ஸோ இதோட கோஎஃபிஷியன்ட் தான் என்ன மீன் பண்ணுறாங்கனாக்கா ரெசிடியூஸ்ன்னு சொல்கிறாங்க. இதோட கோஎஃபிஷியன்ட் தான் ரெசிடியூஸ்ன்னு அவங்க சொல்கிறாங்க. ரைட்டுங்களா, இதுதான் டெஃபினேஷன். இந்த இடத்துல நான் வந்து போல் அப்படிலாம் நான் யூஸ் பண்ணலை. எசென்ஷியலாக இருந்தாலும் சரி, போலாக இருந்தாலும் சரி, ரிமூவபிளாக இருந்தாலும் சரி, எனிதிங். ஸோ இதோட கோஎஃபிஷியன்ட் தான் நம்மளுடைய ரெசிடியூஸ்ன்றதான் கான்செப்ட். ரைட்டுங்களா, அப்போ இதுலேருந்து இப்போ Z = 0 கேட்குறான். அப்போ 1/Z கோஎஃபிஷியன்ட் யார் நீங்கள் கண்டுபிடிச்சின்னா வேலை முடிஞ்சு போச்சு. அப்போ cos Z எக்ஸ்பென்ஷன் முதல்ல எழுதுங்க. cos Z எக்ஸ்பென்ஷன் என்ன அர்த்தம், 1 - Z² factorial plus Z⁴ factorial minus and so on. இங்கே ஒரு -1, இந்த +1 -1 கேன்சல் ஆகிடணும். கேன்சல் ஆகிட்டா Z² எல்லாம் கேன்சல் பண்ணீங்க. கேன்சல் பண்ணால் 1/2 factorial plus Z²/4 factorial, Z⁴/6 factorial and so on. இங்கே 1/Z முதல்ல இருக்கானாப்பா, இல்லை. ரைட்டுங்களா, அப்படின்னா 1/Z கோஎஃபிஷியன்ட் என்னவா இருக்குன்னு அர்த்தம், இங்கே 0வா இருக்குன்னு அர்த்தம், அவ்வளோதான். ஸோ நான் யாரை கண்டுபிடிச்சா போதுன்னா 1/Z கோஎஃபிஷியன்ட்டை கண்டுபிடிச்சா போதும். 1/Z கோஎஃபிஷியன்ட் தான் ரெசிடியூஸ் இந்த இடத்துல. ஏன்னா Z0 இங்கே 0. சப்போஸ் Z = 1 கொடுத்தாங்கன்னா 1/Z - 1 கோஎஃபிஷியன்ட்டை கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த இடத்துல பாருங்க, இதே இதெல்லாம் நான் கீழே Z³ போட்டுறேன். இப்போ நீங்கள் ஸ்கொயர் கேன்சல் பண்ணீங்கன்னா இங்கே 1/Z கிடைச்சிருப்பானா, அப்போ Z = 0னா அப்போ 1/Z - Z0 இதோட கோஎஃபிஷியன்ட் இருக்குன்னா -1/2 factorial, அப்போ -1/2 தான் ரெசிடியூஸ். அப்போ Z = 0 இங்கே உங்களுக்கு என்ன ரெசிடியூஸ் கிடைச்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா e⁻1/Z. e⁻1/Z நீங்கள் எக்ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இப்படி கிடைச்சிருப்பானா. ஸோ இதில் Z = 0ல் உங்களுடைய இதோட கோஎஃபிஷியன்ட் நீங்கள் யாரும் செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 1ன்னு கிடைச்சிருக்கும். இதோட கோஎஃபிஷியன்ட் என்ன உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்குனாக்கா 1ன்னு கிடைச்சிருக்கும். ஓகேங்களா, நான் யாரை எடுத்தா போதுன்னா 1/Z - Z0 கோஎஃபிஷியன்ட் எடுத்தா போதும். இந்த இடத்துல Z0 0, அவ்வளோதான். ஸோ அதோட கோஎஃபிஷியன்ட் e⁻1/Z. அப்போ இதில் நீங்கள் நல்லா கவனிச்சுன்னா ஏன் ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸாம்பிள் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கனாக்கா there is no negative power coefficient. அப்படின்னா இது யாரு, is a ரெசிடியூஸ், அதாவது என்ன, சாரி நாட் ரெசிடியூஸ், is a removable singularity. ரிமூவபிள் சிங்குலாரிட்டிக்கு நான் ரெசிடியூஸ் கண்டுபிடிச்சிருக்கேன். இப்போ இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா 1/Zன்னு ஒரு கோஎஃபிஷியன்ட் மட்டும் தான் இருக்கு, வேற எந்த ஒரு நெகட்டிவ் கோஎஃபிஷியன்ட் இல்லை. அப்படின்னா இந்த எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், Z0 = 0ல உங்களுக்கு போல் கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் Z0 = 0ன்ற கேஸில் ரிமூவபிள் சிங்குலாரிட்டி. செகண்ட் எக்ஸாம்பிள் Z0 = 0ன்றதுல போல். இது வந்து இன்ஃபைனைட் ஆஃப் நெகட்டிவ் பார்ட்ஸ் போகிறான். அப்போ இந்த இடத்துல Z = 0ன்றதுல வந்து உங்களுக்கு எசென்ஷியல் சிங்குலாரிட்டி. ஸோ எந்த ஒரு சிங்குலாரிட்டிஸ் கொடுத்தாலும் நம்மளால் என்ன ஐடென்டிஃபை பண்ண முடியும்னாக்கா ரெசிடியூஸ் ஐடென்டிஃபை பண்ண முடியும். இதை முதல்ல மைண்டில் வச்சுக்கிங்க.
இதில் ஒரு சில புக்கில் வந்து ஆக்சுவலாக அவன் போல் சொல்லி ஒரு தியரம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவான். அது நானும் சொல்லுவேன். ஓகேங்களா? அந்த தியரம் ஸ்டேட்மெண்ட் என்னமோ போலுக்கு மட்டும்தான். ரிமூவபிள் சிங்குலாரிட்டி எசென்ஷியல் கிடையாது. ஆனால் டெஃபினேஷன்றது நீங்கள் எந்த மாதிரி சிங்குலாரிட்டி எடுத்தாலும் தட் வில் பி ஆல்வேஸ் ரெசிடியூஸ் இஸ் டிஃபைன் பை 1/z ஓட கோஎஃபிஷியன்ட்ஸ். அவ்வளோதான். ஓகேங்களா? சரிங்க. இப்போ இந்த தியரத்துக்குள்ளே போகலாம். இப்போ போல் ஆஃப் ஆர்டர் 1 இருந்துச்சுன்னா we have the 2 தியரம். ஓகேங்களா? போல் ஆஃப் இது இப்போ இந்த ரெசிடியூஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு மொத்தம் 3 தியரம் இருக்குப்பா. இந்த 3 தியரமுமே என்ன மீன் பண்ணுறாங்கன்னா எஃப் ஆஃப் இசட் வந்து போல். ஓகேங்களா? எந்த கைண்ட் ஆஃப் சிங்குலாரிட்டி இருக்கணும்னாக்கா போல் அந்த அந்த சிங்குலாரிட்டிஸை மட்டும்தான் அவங்க பேசுகிறாங்க. இப்போ எஃப் ஆஃப் இசட் ஹாஸ் எ சிம்பிள் போல் அட் இசட் ஈக்குவல் டு இசட் நாட் நான் சொல்லணும்னா இந்த இடத்துல ரெசிடியூஸ் ஆஃப் எஃப் ஆஃப் இசட்ன்றது யாருன்னா லிமிட் இசட் அப்ரோச் இசட் நாட் இசட் மைனஸ் இசட் நாட் இன்ட்டு எஃப் ஆஃப் இசட். ஓகேங்களா? நார்மலாக ரிமூவபிள் சிங்குலாரிட்டிஸில் கண்டுபிடிக்கக்கூடிய அந்த ப்ராசஸ். இல்லைனா நீங்கள் போல்லே சொல்லும் போது கூட இசட் மைனஸ் இசட் நாட் எஃப் ஆஃப் இசட் நம்ம பண்ணுவோம் பார்த்தீங்களா? போல் ஆஃப் ஆர்டர் 1 இருந்துச்சுன்னா அதோட வேல்யூ தான் ரெசிடியூஸ்ன்றாங்க. இல்லை உங்களுக்கு ஃபங்க்ஷன் வந்து இந்த மாதிரி எஃப் ஆஃப் ஜியா ஒரு டெசிமலில் இருக்குது, ஹச் ஆஃப் இசட் ஜி ஆஃப் இசட் இருக்குது. பட் இங்கேயும் சிம்பிள் போல் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னாக்கா ஹச் ஆஃப் இசட் நாட் டிவைடட் பை ஜி டேஷ் ஆஃப் இசட், இந்த டினாமினேட்டரை மட்டும் ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கிங்க. இப்போ இது ஒரு சிம்பிள் போல். அப்போ நான் இதை ஏரோட மல்டிப்ளை பண்ணால் போதும் இசட் மைனஸ் 10. அப்போ இசட் மைனஸ் 10 மல்டிப்ளை பண்ணுங்க. மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கும்ப்பா? 1ன்னு கிடச்சிருக்கும். இது இப்படியே சொல்லலாம். இல்லைனா மேலே இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் அப்படியே வச்சுக்க வேண்டியதா இசட் நாட் வந்து ரீப்ளேஸ் பண்ணால் போதும். கீழே இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணி இசட் நாட் ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் உங்களுக்கு 1 கிடச்சிருக்கும். தட்ஸ் இட். இதுவும் கவனிங்க. இது போல் ஆஃப் ஆர்டர் 1. ஏன்னா இசட் மைனஸ் 3 தான் இருக்குது. ஸோ போல் ஆஃப் ஆர்டர் 1 லிமிட் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணும்போது லிமிட் இசட் மைனஸ் இசட் நாட் ஃபார்மில் சப்ஸ்டியூஷன் பண்ணால் we get the ரெசிடியூஸ் will be 3. இப்போ tan இசட்ன்னு இருக்கு அப்படின்னா இப்போ நீங்கள் இதில் வந்து ஃபர்ஸ்ட் டெஃபினேஷன் யூஸ் பண்ணுறது ஈஸியாக, செகண்ட் டெஃபினேஷன் யூஸ் பண்ணுறது ஈஸியான்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் டெஃபினேஷனா இசட்டால் மல்டிப்ளை பண்ணியிருப்பேன். செகண்ட் டெஃபினேஷனாக்கா கீழே நான் டெரிவேட்டிவ் பண்ணாமல் மட்டுமே போதும். அப்போ tan இசட்ன்றது நான் சைன் இசட் பை காஸ் இசட் எழுதிக்குவேன். சைன் ஆஃப் பை பை 2 டிவைடட் பை காஸ் ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணால் சைன் கிடச்சிருப்போம். அந்த சைனை டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கேன். தட்ஸ் த ரெசிடியூஸ். ஸோ வென்எவர் சிம்பிள் போலாக இருக்கும் போது இங்கேயுமே பார்த்தா இசட் பிளஸ் 2i இசட் மைனஸ் 2i 2i ரெண்டுத்துலையுமே பவர் 1 தான் கிடச்சிருப்பான். அப்போ இசட் பிளஸ் 2iக்கு செப்பரேட்டாக போடணும், இசட் மைனஸ் 2iக்கு செப்பரேட்டாக போடணும். ரெசிடியூஸாக தனித்தனியாக இசட் ஈக்குவல் டு 2iக்கு ஒரு ரெசிடியூஸ் கிடச்சிருப்பான், இசட் ஈக்குவல் மைனஸ் 2iக்கு ஒரு ரெசிடியூஸ் கிடச்சிருப்பான். அதேமாதிரி இந்த இடத்துல இசட் ஈக்குவல் 0க்கு ஒரு, ஏன்னா இதுவுமே போல் ஆஃப் ஆர்டர் 1 தான், இங்கேயுமே போல் ஆஃப் ஆர்டர் 1 தான். அப்போ இசட் ஈக்குவல் 0க்கு ஒரு ரெசிடியூஸ் கிடச்சிருக்கும், இசட் ஈக்குவல் 1க்கு ஒரு ரெசிடியூஸ் கிடச்சிருக்கும். அப்போ இந்த ரெண்டு தேர்வும் நம்ம எங்கே யூஸ் பண்ணிக்கலாம்னா போல் ஆஃப் ஆர்டர் 1ன்ற கேஸில் மட்டும்தான். சிம்பிள் போலாக இருக்கும்போது போல் ஆஃப் ஆர்டர் 1 சிம்பிள் போலாக இருக்கும்போது மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஆனால் போல் ஆஃப் ஆர்டர் என்னன்னு இருக்கும்போது ஓகேங்களா, எஃப்எஸ்ஏ போல் ஆஃப் ஆர்டர் n அப்படின்னு நான் சொல்லும் போது நம்ம என்ன தியரம் யூஸ் பண்ணிக்கலாம்? இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணலாம். ரெசிடியூஸ் ஆஃப் எஃப் ஆஃப் இசட் இசட் ஈக்குவல் டு இசட் நாட் லிமிட் இசட் அப்ரோச் இசட் நாட். அதே மேலே இருக்கிற அந்த தியரம் தான் இசட் மைனஸ் இசட் நாட் எஃப் ஆஃப் இசட் மட்டும் போட்டிருப்போம். இங்கே ஆர்டர் என்னனால என்ன வச்சுக்கிறோம், இங்கே என்னனால n-1 வரைக்கும் நான் டிஃபரன்ஷியேட் பண்ணணும் டிவைடட் பை n-1 ஃபேக்டோரியல். இது ரொம்ப கொண்டு வரலாம் நீங்கள். ஆக்சுவலாக அது ப்ரூஃபாக பார்த்தீங்கன்னா இது எங்கேருந்து வரும்னாக்கா காஷ் இன்டெகிரல் தேர்வு மூலமாக தான் கொண்டு வர முடியும். பட் நம்ம அதை ப்ரூஃப்லாம் பார்த்துட்டு இருக்கோம் இப்போதைக்கு. ஓகேங்களா? கான்செப்ட்னா இசட் மைனஸ் இசட் நாட் ஹோல் பவர் n எஃப் ஆஃப் இசட்னு இருக்கு. அங்கே என்ன ஆர்டர் 1னா 1 கிடச்சிருக்கு போகுது. ஏன்னா n-1 டெரிவேட்டிவ் டிஃபரன்ஷியேட் பண்ணி n-1 ஃபேக்டரியல் பண்ணிக்கணும். இப்போ இங்கே ஆர்டர் 2. அப்போ என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு இசட் மைனஸ் இசட் நாட் ஹோல் ஸ்கொயரால் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெளியே இங்கே ஸ்கொயர்னாக்கா அப்போ ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணால் போதும் டி பை டிஇசட். இசட் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 தட் வில் பி இனஃப். இப்போ இங்கே 2024 கொடுக்குறாங்கனாக்கா அப்போ எத்தனை முறை வெளியே டிஃபரன்ஷியேட் இசட் மைனஸ் 2 ஹோல் பவர் 2024 மல்டிப்ளை பண்ணிட்டு வெளியே வந்து 2023 நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்கோம். இசட்டை ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1, செகண்ட் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 0 கிடச்சிருவோம். அதே இ பவர் இசட் போட்டிருந்தா இ பவர் இசட் எத்தனை டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணாலும் இ பவர் இசட் தான். அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இந்த ஐடியா வில் பி சேம். ஓகேங்களா? இதில் வந்து காஷி ரெசிடியூஸ் தேர்வு பண்ணுறதுனா 2πi இன்ட்டு ஆனால் இதில் இன்டகிரேஷன் வச்சு அவன் கேட்குறான்னா நீங்கள் லாஸ்ட் கிளாஸில் சொல்லி கொடுத்த காஷி இன்டகரல் தேர்த்தை அப்ளை பண்ணிங்க, காஷி ரெசிடியூஸ் எல்லாம் அப்ளை பண்ண வேண்டாம். ஏதாவது ஒரு கான்செப்ட் தெளிவாக பிடிக்கும், ரெண்டுத்துக்கும் ஆன்சர் பி சேம். ஆனால் தீரமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. தீரம் ஸ்டேட்மெண்ட் கேட்டாங்கன்னா தெரிஞ்சுக்கணும். இன்டகிரேஷன் ஓவர் எஃப் ஆஃப் இசட் டிஇசட் இது எப்படி எழுதிக்கலாம்னா 2π இன்ட்டு சம் ஆஃப் த ரெசிடியூஸ்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை நீங்கள் வந்து ரெசிடியூஸ் கண்டுபிடிச்சு பண்ணணும். பட் நீங்கள் ரெசிடியூஸ் கண்டுபிடிக்காம காஷி இன்டகரல் தேரமாகவே இதை பண்ணிக்கிங்க. காஷி இன்டகரல் தேரம் பண்ணிங்கனாவே உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும். ரைட்டுங்களா? ஃபைன். இப்போ நான் தியரம் ஸ்டேட்மெண்ட்ஸ்குள்ளே போயிடுறேன். ஓகே, நான் தியரம் ஸ்டேட்மெண்ட்ஸ்குள்ளே வெறும்
இம்பார்ட்டன்ட் தியரம்ஸ்னே கூட நீங்கள் சொல்லலாம். ஓகேங்களா, இம்பார்ட்டன்ட் தியரம்ஸ் சொல்லலாம். இதில் ஃபர்ஸ்ட் தியரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இம்பார்ட்டன்ட் தியரத்தில் ஆர்குமெண்டட் பிரின்சிபல்னு சொல்லுவாங்க. அதாவது இன்டகிரேஷனோட கான்செப்ட் தான் இது. இன்டகிரேஷன் கான்செப்ட் என்ன சொல்றாங்கன்னா, இன்டகல் ஓவர் எஃப் டேஷ் ஆஃப் இசட் டிவைடட் பை எஃப் ஆஃப் இசட் டிஇசட். இது யாரா இருக்குனாக்கா 2πi இன்ட்டு n மைனஸ் பி. என்னன்றது நம்பர் ஆஃப் ஜீரோஸ், பின்றது நம்பர் ஆஃப் போல்ஸ். ஸோ ஆர்குமெண்டட் பிரின்சிபல்ன்றது நான் சொல்றேன்னா எஃப் டேஷ் டிவைடட் பை எஃப் ஆஃப் இசட். அதாவது நார்மலாக இந்த தியரத்தோட ஸ்டேட்மெண்ட் எப்படின்னா, இன்டகல் ஓவர் dx பை xன்னு இருக்கும். இதை நீங்கள் டிஃபரன்ஷியேட் பண்ணால் லாகரிதமிக் போட்டு எழுதுவோம். கரெக்டுங்களா? அதாவது கீழே இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது மேலே இருக்கக்கூடிய கான்செப்ட் கிடைக்கும். அதே ப்ராசஸ் தான் நீங்கள் கீழே இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் டிஃபரன்ஷியேட் பண்ணது மேலே இருக்கிறது கிடைச்சா, ஓகேங்களா? இப்போ நீங்கள் இன்டர்வல் ஓவர் கீழே வந்து எக்ஸ் மைனஸ் 2 ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் இருக்குன்னு வச்சுங்களேன். இது வந்து மேலே வந்து 2 டைம்ஸ் எக்ஸ் மைனஸ் 1 டிஎக்ஸ் நீங்கள் என்ன பண்ணிக்க லாக் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் எழுதிக்கோ. ரைட்டுங்களா? எங்கன்னா ரியல்ல. பட் இந்த இடத்துல யாரா இருப்பான் அந்த டைம், இந்த காம்ப்ளெக்ஸ்ல உங்களுக்கு யாரா இருக்குன்னா, காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ்ல இது உங்களுக்கு யாரா இருக்குனாக்கா 2πi இன்ட்டு நம்பர் ஆஃப் ஜீரோஸ் மைனஸ் நம்பர் ஆஃப் ஹோல்ஸ் இருக்கும் ஆன் த க்ளோஸ்ட் ரீஜன். இது எத்தனை ஜீரோஸ் இருக்கு, அதாவது அந்த எஃப்ன்ற ஃபங்க்ஷனில் பாருங்க, இந்த இன்டகிரேஷன் நம்மளுக்கு அந்த நம்பர் ஆஃப் ஜீரோஸ் ஹோல்ஸ் கண்டுபிடிச்சி ஈஸியாக தான் இருக்கும். அதில் கண்டுபிடிச்சேன்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு கண்டுபிடிச்சிங்கன்னா போதும். இப்போ அவன் கொஸ்டின் வந்து இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். நீங்கள் கவனிச்சு பாருங்க, கீழே இருக்கக்கூடியதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் மேலே இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் கிடைச்சிருச்சு. கீழே இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணால் மேலே இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் கிடைச்சிருச்சு. ரைட்டுங்களா? அப்போ கீழே இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் டிஃபரன்ஷியேட் பண்ணால் மேலே இருக்க கிடைச்சிருச்சுன்னா நீங்கள் இது டேரெக்டாக காஷி இன்டெக்ரல் தியரம் மூலமா சால்வ் பண்ணிக்கலாம். இன்டகிரேஷன் உங்கள் கையில் கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் வேற எந்த ஒரு கான்செப்டும் உங்கள் மைண்டில் ஸ்டோர் பண்ணிக்க வேண்டாம்ப்பா. இந்த தியரத்தை மூலமா தான் நீங்கள் சால்வ் பண்ண அவசியம் இல்லை. நீங்கள் யாரை மட்டும் ஸ்டாண்டர்டாக தெரிஞ்சுக்கினா காஷி இன்டெக்ரல் தியரத்தை மட்டும் பண்ணிக்கங்க. இப்போ இந்த தியரத்தை உங்களுக்கு காஷி இன்டெக்ரல் தியரம் மூலமா சால்வ் பண்ண தெரியும் லாஸ்ட் கிளாஸில். ரைட்டுங்களா? அதை அப்ளை பண்ணிக்கிங்க, அவ்வளோதான். நீங்கள் இதை பற்றிலாம் கேர் பண்ணவே வேண்டாம். பட் இந்த தேவன் ஸ்டேட்மெண்ட்டாக புரிஞ்சுக்கிங்க. கீழே இப்படி பண்ணால் 2π இன்ட்டு நம்பர் ஆஃப் ஜீரோஸ் மைனஸ் நம்பர் ஆஃப் போல்ஸ்னு உங்களுக்கு கிடைச்சிருக்குன்ற இன்ஃபர்மேஷன். இதில் நெக்ஸ்ட் தியரம்ன்றதுனா ரோச்சிஸ் தியரம். ரோச்சிஸ் தியரம்ன்றது என்னன்னாக்கா இந்த ரூட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய இன்ஃபர்மேஷன். அதாவது எத்தனை ஜீரோஸ்ன்றதுனால ரூட்ஸ் வேறு எதுவும் கிடையாது. ஒரு பாலினாமில்ல உங்களுக்கு எத்தனை ரூட்ஸஸ் அதிகபட்சம் கிடைக்கலாம், மேக்ஸிமம் சேம் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் எத்தனை கிடைக்கும் அப்படின்றது கெஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் nth டிகிரி பண்ணலாம்னா n ரூட்ஸஸ் கிடைக்கும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஆனால் இதில் மேக்ஸிமம் இந்த டொமைன்குள்ளார இங்கே கான்செப்ட் என்ன, நீங்கள் ஒரு பாலினாமில் இருக்கு, ஒரு nth டிகிரி பாலினாமில் இருக்குப்பா, ஒரு கியூபிக் பாலினாமில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கியூபிக் பாலினாமில் எத்தனை ரூட்ஸ் கிடைச்சிருப்பான்? 3 ரூட்ஸ் கிடைச்சிருப்பான். Z1 Z2 Z3ன்னு. ஆனால் அந்த 3 ரூட்ஸ் எங்கே வேணால் விழுந்திருக்கலாம். அந்த 3 ரூட்ஸும் எங்கே வேணால் விழுந்திருக்கலாம். உங்களுடைய டொமைனுக்குள்ள ஏதாவது விழுந்தணும் அவசியம் கிடையாது. ரைட்டுங்களா? பட் இப்போ இங்கே நம்ம இந்த ரோச்சிஸ் சேர்த்த மூலமா நம்ம என்ன கேன் பண்ணலாம்னா, ஒரு கியூபிக் பாலினாமிலுக்கு ஒரு பாலினாமில் டிகிரி 10க்கு உங்களுக்கு ஒரு 10 ரூட்ஸ் கிடைக்கும் நார்மலாக. எல்லா ரூட்ஸும் காம்ப்ளெக்ஸ் தான் இருக்க போகிறோம். ஆனால் அந்த ரூட்ஸ் எல்லாம் இந்த டொமைனுக்குள்ளே விழுந்திருப்பான். அதாவது யூனிட் டிஸ்கோக்குள்ளே இத்தனை விழுந்திருப்பான். இல்லை சர்க்கிள் வித் என்னோட ரேடியஸ் 2ன்னு வச்சு அந்த டொமைனில் இவ்வளோ ரூட்ஸஸ் விழுந்திருக்குன்ற இன்ஃபர்மேஷன் சொல்லலாம். ஸோ ரோச்சிஸ் தியரம்ன்றது ரோச்சிஸ் தியரம் சொல்லலாம். இந்த தியரம் உங்களுக்கு என்ன சொல்லுதுன்னா, ரூட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறோம். ரூட்ஸ் நீங்கள் காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ்ல இருக்கிறதே பெரிய ஃபீல்டு. nth டிகிரி பண்ணாலும் n ரூட்ஸ் கிடைச்சப்ப n ரூட்ஸும் காம்ப்ளெக்ஸ் நம்பராக இருக்குப்பா. அதில் இந்த ரியல் நம்பர்லாம் காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான். ரைட்டுங்களா? அதில் பிரச்சனை இல்லை. இங்கே என்ன இந்த தியரம் நம்மளுக்கு என்ன கேரண்டி பண்ணுதுன்னா, உங்களால் ரூட்ஸ் கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? ஒரு ஆர்டர் ஃபைல ஒரு ரூட்ஸ் உங்களுக்கு 5 ரூட் இருக்கும். ஆனால் அந்த 5 ரூட்ல யூனிட் டிஸ்க்குள்ள எத்தனை ரூட் இருக்குன்னு உங்களால் சொல்ல முடியுமா அப்படின்னா இந்த தியரத்தை நீங்கள் யூஸ் பண்ணி சொல்லிக்கலாம். அந்த 5 ரூட்ல 3 ரூட் யூனிட் டிஸ்க்குள்ள இருக்கும்பா, இல்லை 2 ரூட் தான் யூனிட் டிஸ்க்குள்ள இருக்குன்ற இன்ஃபர்மேஷனை நீங்கள் யார் மூலயமா சொல்லலாம்னாக்கா ரோச்சிஸ் தியரம் மூலயமா சொல்லலாம். ஓகே, அந்த தியரத்தோட எய்ம் என்னன்னா, ரூட்ஸை கண்டுபிடிச்சி அது உங்க டொமைனுக்குள்ளார இருக்கானா இல்லையான்ற இன்ஃபர்மேஷன் சொல்ல முடியும். கரெக்டுங்களா? இப்போ அது எப்படி நான் சொல்றது, அது அந்த இன்ஃபர்மேஷன் எப்படி நான் சொல்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, g ஆஃப் இசட் எஃப் ஆஃப் இசட் ரெண்டுமே ஒரு அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் தான். உங்க கையில் g ஆஃப் இசட் தான் கொடுத்துருக்கூடிய ஃபங்க்ஷன். கிவன் ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துருக்கிறது g ஆஃப் இசட் எடுத்துங்க. எஃப் நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ஜியை கொடுத்துட்டானா எஃப்ன்ற ஃபங்க்ஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். எந்த மாதிரி நான் கண்டுபிடிக்கணும், எஃப் மைனஸ் ஜி ஆர் ஜி மைனஸ் எஃப் டசன்ட் மேட்டர். இவன் யாரை விட அதிகமாக இருக்குனாக்கா மாலஸ் ஆஃப் எஃப்பை விட இது கம்மியாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா எஃப்ல உங்களுக்கு எத்தனை ரூட்ஸஸ் இருக்கோ அதே ரூட்ஸ் தான் ஜிக்கு இருக்குன்னு நான் சொல்லலாம். ஜஸ்ட் ரிப்பீட் தட், ஜின்றது கொடுத்துருக்கூடிய ஃபங்க்ஷன்ப்பா. எஃப்ன்றது நம்ம தான் கண்டுபிடிக்கணும். எந்த மாதிரி கண்டுபிடிக்கணும், இந்த கண்டிஷன்ஸோட கண்டுபிடிக்கணும். எஃப் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி கண்டுபிடிக்கணும் அந்த டொமைனில். ஓகேங்களா? அந்த க்ளோஸ் ரீஜனில். சச் தட்
எஃப் ஆஃப் இசட் நம்ம கண்டுபிடிக்க ஃபங்க்ஷன் கொஞ்சம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? அது எப்படி கண்டுபிடி நான் சொல்கிறேன். எஃப் ஆஃப் இசட்ல எத்தனை ரூட்ஸ் இந்த டொமைன்குள்ள இருப்பானோ அதே ரூட்ஸ் வந்து ஜி ஆஃப் இசட் பண்ணுறாங்க. இப்போ எப்படி ஒரு பாலினாம் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பாலினாம் நம்ம நேச்சுரலாக தெரியும் இதுக்கு எத்தனை ரூட்ஸஸ் இருக்குன்னு. 8 ரூட்ஸ் இருக்கும். ஆனால் அந்த 8 ரூட்ஸ் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல இருப்பான். அதுல எத்தனை ரூட்ஸ் வந்து நம்பர் ஆஃப் ரூட்ஸஸ் இன் மாடுலஸ் ஆஃப் இசட் ஈக்குவல் டு எத்தனை ரூட்ஸ் வந்து யூனிட் டிஸ்க்குள்ள விழுந்திருக்குன்றது கேட்குறான். எத்தனை ரூட்ஸ் வந்து உங்களோட யூனிட் டிஸ்க்குள்ள விழுந்திருக்குன்ற இன்ஃபர்மேஷன் கேட்குறான். ரைட்டுங்களா? ஸோ யூனிட் டிஸ்க்குள்ள எத்தனை ரூட்ஸ் வந்து நான் எப்படி கண்டுபிடிப்பேன்னா, இப்போ நான் எஃப் நான் என்ன சொல்றேன், ஜின்றது கொடுத்துருக்கூடிய ஃபங்க்ஷன் எஃப் நம்ம கண்டுபிடிக்கணும். நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய ஃபங்க்ஷன் எப்படி இருக்கணும்னாக்கா எஃப் மைனஸ் ஜின்னு போட்டால் எஃப் அதிகமாக. இப்போ இசட்டோட மேக்ஸிமம் வேல்யூ என்னப்பா நம்மளுக்கு? இசட்டோட மேக்ஸிமம் வேல்யூ 1 தான். அப்ப இதுல யாரு ஹையஸ்ட் கோஎஃபிஷியன்ட் பாருங்க. நம்ம மாடுலஸ் தான் எடுக்க போறோம். அதனால பிளஸ் மைனஸ் டசன் மேட்டர். இதுல யார் ஹையஸ்ட் கோஎஃபிஷியன்ட்னா 4. அப்போ உங்க எஃப் வந்து இந்த கொடுத்துருக்கூடிய இவனா சூஸ் பண்ணிக்கங்க. -4f 4 z பவர் 5. இப்போ இதுக்கு உங்களுக்கு ரூட்ஸ் கண்டுபிடிக்க தெரியல. இது எத்தனை ரூட்ஸ் கிடைச்சிருப்பான்? z பவர் 5 0னா 0, 0, 0, 0 எத்தனை ரூட்ஸ் வந்து 5 ரூட் கிடைச்சிருக்கும். நம்மளுக்கு இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு பாருங்களேன். இப்போ z மைனஸ் எஃப் அப்படி நான் போட்டா உங்களுக்கு யார் இது எஃப்னு போட்டீங்கன்னா எல்லாம் நான் மாடுலஸ் எடுக்க போறேன். கோயிங் டு டேக் த மாடுலஸ். ரைட்டுங்களா? ஸோ மாடுலஸ் எடுக்கும்போது மாடுலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் இசட்டோட வேல்யூ 4 கிடைச்சிருக்கு. ஏன்னா 4 டைம்ஸ் மாடுலஸ் ஆஃப் இசட் பவர் 5. மாடுலஸ் ஆஃப் இசட்டோட வேல்யூ இங்கே 1 தான் இருக்கு. அப்போ 4 கிடைச்சிடும். நான் ஏன் ஹையஸ்ட் கோஎஃபிஷியன்ட் சூஸ் பண்ணனா இங்க டொமைன் யூனிட் டிஸ்க். அதனால இசட்டோட வேல்யூ அதிகபட்சம் நீங்க என்ன கொடுக்க போறீங்க? 1 தான் கொடுக்க போறீங்க. அதனால இங்க இருக்கிறதுலே பெரிய கோஎஃபிஷியன்ட் மட்டும் நான் ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த கண்டிஷன் ஈஸியாக சாட்டிஸ்ஃபை பண்ணிடும். ரைட்டுங்களா? அப்போ இங்கே இப்போ நான் எஃப் மைனஸ் ஜி போட்டோம்னாக்கா இந்த 4 தவிர இதெல்லாம் இருந்திருப்போம். இப்போ இது பை இன்இக்வாலிட்டி படி பார்த்தோம்னாக்கா இதுக்கு மேக்ஸிமம் வேல்யூ எனக்கு 3 தான் கிடைச்சிருக்கும். அப்போ எஃப் மைனஸ் ஜி ஆல்வேஸ் லெஸ் தென் 4. அப்படி இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணால் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? எஃப்க்கும் ஜிக்கு சேம் நம்பர் ஆஃப் ரூட்ஸ். எஃப்க்கு எத்தனை ரூட்ஸ் தெரியும்ப்பா? 5 ரூட்ஸ் நம்மளுக்கு தெரியுது. 5 ரூட்டுமே 0, 0, 0 எல்லாம் உங்க யூனிட் டிஸ்க் மேலே விழுந்திருக்காங்க. அப்போ இந்த ஜிக்கும் 5 ரூட்ஸ் எதுக்குள்ள விழுந்திருக்கும்? இந்த யூனிட் டிஸ்க்குள்ளார விழுந்திருக்கும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம். நான் அந்த ரூட்ஸ் யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணல. நல்லா புரிஞ்சுக்கேன். அந்த ரூட்ஸ் யாரெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணல. அதை நான் அந்த பக்கமே நான் போகல. ஒரு எஃப் ஆஃப் எக்ஸ் நம்ம கண்டுபிடிக்கிற பாலினம் அந்த பாலினம் ரூட்ஸ் வச்சுட்டு ஜி ஆஃப் எக்ஸுக்கு இத்தனை ரூட்ஸ் கிடைச்சி இந்த யூனிட் டிஸ்க்கு மேலே இத்தனை ரூட்ஸ் கிடைச்சிருந்தா நான் சொல்றேன் தவிர நான் இந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கல. ஓகே, இப்போ இங்கே பாருங்க. அப்போ மாடுலஸ் ஆஃப் இசட் ஈக்குவல் 1ன்னு சொல்லும் போதெல்லாம் நீங்க சூஸ் பண்ணக்கூடிய எஃப் ஆஃப் எக்ஸ் எப்படி சூஸ் பண்ணா பெட்டரா இருக்குனாக்கா அதுல இருக்கிறதுலே ஹையஸ்ட் டிகிரி கோஎஃபிஷியன்ட்டை பாருங்க. அதை பார்த்தீங்கன்னா யூ கெட் சம் ஐடியா. இப்போ இதில் கூட ஹையஸ்ட் டிகிரி கோஎஃபிஷியன்ட் யாருப்பா? 16 z பவர் 5. இப்போ நான் மாடுலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் இசட் எடுத்துட்டா உங்களுக்கு 16 கிடைச்சிருக்கும். இப்போ எஃப் மைனஸ் ஜின்னு போட்டதுனாக்கா உங்களுக்கு அதிகபட்சம் இதோட வேல்யூ எங்கே போயிருக்கும்? 9 கிடைச்சிருக்கும். அப்போ ரோச்சிஸ் சேர்த்தபடி இதில் மொத்தம் 5 ரூட்ஸ் இருக்கு. அப்போ எஃப் ஆஃப் இசட்ல எனக்கு 5 ரூட்ஸ் கிடைக்கும். அந்த 5 இருக்கிறதே மேக்ஸிமம் 5th டிகிரி பாலினாமியல் தான். அந்த 5 ரூட்ஸ்ல எங்க கிடைச்சிருப்பா நான் கன்க்ளூட் பண்றேன்னாக்கா யூனிட் டிஸ்க்குள்ள இருப்பான்னு கன்க்ளூட் பண்றேன். தட்ஸ் ரோச்சிஸ் தியரம். ஓகேங்களா? இப்போ இதுக்கு பாலினாமியலுக்கு எத்தனை ரூட்ஸ் இருக்குன்றது வேற. ஓகேங்களா? இப்போ இங்கே பாருங்க, இது ஒரு 5th டிகிரி பாலினாமியல். இங்கே ஹையஸ்ட் டிகிரி கோஎஃபிஷியன்ட் யாரு? 16. அப்போ 16 எஃப் ஆஃப் இசட் 16. இங்கே ஏதாவது ரூட்ஸ் கண்டுபிடிக்குமா? கான்ஸ்டன்ட்க்கு ஏதாவது நீங்கள் ரூட்ஸ் கண்டுபிடிக்க முடியுமா? இசட்டே இல்லை. எஃப் மைனஸ் ஜி போட்டால் உங்களுக்கு அந்த கண்டிஷன்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணிடும். ரைட்டுங்களா? அப்போ எஃப் ஹஸ் நோ ரூட்ஸ் எந்த இடத்துல இருந்திருக்காதுன்னா இந்த டிஸ்கில் கிடையாது. அப்படின்னா என்ன மீனிங்? ஜிக்கும் 5 ரூட் கிடைச்சிருக்கும். ஆனால் அந்த 5 ரூட்டும் எதுல இருந்திருக்காது? யூனிட் டிஸ்க்குள்ள இருந்திருக்காது. யூனிட் டிஸ்க்கு வெளியே இருந்திருக்கும். ஸோ உங்களோட டொமைனை பேஸ் பண்ணி தான் நான் எஃப் ஆஃப் இசட் சூஸ் பண்ணுறேன். இப்போ உங்களோட இப்போ இந்த இடத்துல பாருங்க, அதே பாலினாமியல் தான் எடுத்திருக்கேன். ஒரு டொமைன் என்ன இருக்குன்னா மாடுலஸ் ஆஃப் இசட் ஈக்குவல் 2 இருக்கு. இப்போ நான் எஃப் ஆஃப் இசட் 16 சூஸ் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு பிரச்சனை பண்ணுவோம். ஏன்னு பாருங்க, நீங்க எஃப் மைனஸ் ஜின்னு போட்டீங்கன்னா இசட்டுக்கு பதிலாக 1 அப்ளை பண்ணும். இப்போ நான் இசட்டுக்கு பதிலாக 2 அப்ளை பண்ணேன். 2 அப்ளை பண்ணா கிடைச்சிருக்கும். இங்கே ஒரு 32 கிடைச்சிருப்பான். இந்த இடத்துல ஒரு 32 ப்ளஸ் ஒரு 2 கிடைச்சிருப்பான். அப்போ டோட்டலாக பார்த்தா 34. 34 லெஸ் தென் 16 அப்போ கிடையாது. அப்போ மாடுலஸ் ஆஃப் இசட் ஈக்குவல் டு 1ன்னும் போது தான் நீங்கள் யாரை சூஸ் பண்ணால் ஹையஸ்ட் கோஎஃபிஷியன்ட்டை சூஸ் பண்ணணும். அது 1 விட அதிகமாக போயிட்டாவே நீங்கள் யாரை தான் சூஸ் பண்ணணும்? டிகிரியை சூஸ் பண்ணணும். எந்த டிகிரி அதிகமாக இருக்கணும் அவனை தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். ஆனால் அப்போ தான் அந்த இன்இக்வாலிட்டி உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணும். இப்போ எஃப் ஆஃப் இசட் வந்து நான் மாடுலஸ் ஆஃப் இசட் பவர் 5 அப்படின்னு எடுத்து சப்போஸ் இல்லை இந்த இடத்துல வந்து 16க்கு பதிலாக இந்த இடத்துல 64 இருக்குனாக்கா அப்போ நீங்கள் இவனை தான் சூஸ் பண்ணியிருக்கணும். கான்செப்ட் என்னன்னா அந்த இன்இக்வாலிட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணும். அந்த இன்இக்வாலிட்டி வந்து
இந்த மாடுலஸ் ஆஃப் இசட் வேல்யூ எந்த வேல்யூ போடும்போது எனக்கு அந்த இன்இக்வாலிட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணும் எஃப் மைனஸ் ஜி. கான்செப்ட்னா இந்த வேல்யூ சப்ஸ்டியூஷன் ஒரு கோஆர்டினேட்லையும் சப்ஸ்டியூஷன் பண்ணுங்க. சப்ஸ்டியூஷன் போது எது பெரிய வேல்யூ கிடைக்குதோ அவனை நீங்கள் எஃபாக சூஸ் பண்ணுங்க. அப்படி சூஸ் பண்ணுறது மூலிமா எஃப் மைனஸ் ஜின்னு போடும்போது அந்த ஹையஸ்ட் ஜி ஈக்குவேஷன் உங்களுக்கு நெகுலேட் பண்ணிவிடுவேன். ரைட்டுங்களா? நெகுலேட் பண்ணிட்டா பேலன்ஸ் எடுத்து வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அவ்வளோதான் கான்செப்ட். ஓகேங்க, கான்செப்ட் உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். ஸோ என்ன நம்ம பண்ணுறோம்னாக்கா இருக்கிறதுலே பெரிய எந்த வேல்யூ போட்டால் எந்த இசட் இந்த இசட் கொடுத்துருக்க இசட் சப்ஸ்டியூட் பண்ணுவோம் எதுக்கு எந்த இண்டிவிஜுவல் டைமுக்கு எனக்கு பெரிய வேல்யூ கிடைக்குது. இப்போ இங்கே மாடலஸ் ஆஃப் இசட் நான் 2 இங்கே சப்ஸ்டியூஷன் பண்ணால் இது 2 கிடைச்சிருக்கும், இது 16 தான், பட் இது 30. அப்போ நான் எஃப் இதை சூஸ் பண்ணிக்கிறேன். அப்போ எஃப் மைனஸ் ஜின்னு போடும்போது நான் நேக்காக இந்த இசட் பவர் 5 நான் கேன்சல் பண்ணிவிடுவேன். ஓகேங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம ஜீரோஸ் கண்டுபிடிச்சோம், வேறு எதுவும் கிடையாதுங்க. இது வந்து ரோச்சஸ் தியரம். இப்போ நெக்ஸ்ட் தியரத்தோட ஸ்டேட்மெண்ட் என்னன்னா லியோலிஸ் தியரம். இது ஒன் ஆஃப் த ஃபேமஸ் தியரம். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான தியரம் கூட சொல்லலாம். நம்ம சொல்றது எல்லாமே ஆக்சுவலாக இம்பார்ட்டன்ட் தியரம். இதுவுமே வந்து இருக்கிறதுலே பொறுக்கி ரொம்ப முக்கியமான தியரம் தான் கொடுத்தாரு. இதில் நீங்கள் எதுவும் ஸ்கிப் பண்ணிடக்கூடாது. இதில் ஆர்குமெண்ட் பிரின்சிபலும் மிஸ் பண்ணக்கூடாது, ரோச்சஸையும் மிஸ் பண்ணக்கூடாது. இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் தியரம்ஸ் தான். ஓகேங்களா? எப்படின்னா இங்கே நீங்கள் டாபிக் நம்மளுக்கு என்னன்னா இம்பார்ட்டன்ட் தியரம் தான். அந்த இம்பார்ட்டன்ட் தியரத்தில் நீங்கள் ஒரு இம்பார்ட்டன்ட் வச்சிடாதீங்க. என்ன இருக்கோ அது எல்லாத்தையும் படிச்சுங்க. பவுண்டட் என்டையர் ஃபங்க்ஷன்றது பவுண்டட் என்டையர் ஃபங்க்ஷன் அந்த டி அப்படி இருந்தால் கண்டிப்பாக அந்த ஃபங்க்ஷன் உங்களுக்கு என்ன இருக்குனாக்கா கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனாக இருக்கும். அதாவது எஃப் ஆஃப் இசட் வந்து இதுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் மீனிங்னாக்கா எஃப் ஆஃப் இசட் வந்து ஒரு அனாலிட்டிக் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? அனாலிட்டிக் ஃபங்க்ஷனாக இருக்குது, பவுண்டடாக இருக்குது. அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் கண்டிப்பாக என்னவா இருக்குன்றாங்க, கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனாக தான் இருக்குன்றாங்க. இப்போ நீங்கள் சைன் இசட்லாம் கான்ஸ்டன்ட் இல்லைன்றது, சைன் இசட்லாம் பவுண்டட் வராதுன்றது இந்த தேர்த்த மூலமாக நீங்கள் நெகேட் பண்ணிக்கலாம். சப்போஸ் சைன் இசட் பவுண்டட்னா ரைட்டா, சப்போஸ் சைன் இசட் ஒரு அனாலிட்டிக் சார் சைன் இசட் ஒரு அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் நல்லா தெரியும். சைன் இசட் சப்போஸ் பவுண்டடாக இருந்தால் அந்த ஃபங்க்ஷனுக்கு என்ன ஃபங்க்ஷனு, கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். அப்போ சைன் இசட் ஈக்குவல் சீன் எழுத முடியுமா? முடியாது. ரைட்டுங்களா? அப்போ தேர்ஃபோர் சைன் இசட் உங்களுக்கு என்ன இருந்திருக்காது, பவுண்டடாக இருந்திருக்காது. இந்த லியோலிஸ் என்ன சொல்றதுன்னா பவுண்டட் அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் இருந்தால் கண்டிப்பாக அந்த ஃபங்க்ஷன் கான்ஸ்டன்ட் சொல்லி கேரண்டி கொடுக்குது. அப்போ நீங்கள் போயிட்டு சைன் இசட் வந்து இந்த தேர்த்தோட ஸ்டேட்மெண்ட் ப்ரூஃப் ஈஸி தான் பாருங்க. இப்போ என்டையர் ஃபங்க்ஷன் கான்ஸ்டன்ட் சொன்னா போதும், டெரிவேட்டிவ் ஜீரோன்னு சொன்னா போதும். அப்போ டெரிவேட்டிவ்னா எஃப் டேஷ் ஆஃப் இசட்டை பற்றி நான் சொல்லலாம். எஃப் டேஷ் ஆஃப் இசட்ன்றது நான் இந்த இனிக்கல் எழுதிக்குவேன். அப்போ எஃப் ஆஃப் இசட் பவுண்டர்னால இதை நீங்கள் மாடலஸ் இனிக்கல்ட்டி அப்ளை பண்ணீங்கன்னா இசட் மைனஸ் இசட் நாட் போடும்போது உங்களுக்கு அது அதிகபட்சம் 2m இசட் மைனஸ் இசட் நாட் கிடைச்சிருக்குப்பான். இது வந்து எந்த என்டையர் ஃபங்க்ஷன் இந்த சென்ஸ் நீங்கள் எல்லா பாயிண்ட்லையுமே நடக்கும். அப்போ நான் இசட் மைனஸ் இசட் நாட் லெஸ் than ஆர், ஆர்ன்றது ரேடியஸ் வந்து ஆர் அப்ரோச்சஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் நடக்கும். அப்போ ஆர் அப்ரோச்சஸ் இன்ஃபினிட்டி எங்கே போயிருந்தா ஜீரோக்கு உங்களுக்கு இது எங்கே போயிருக்குன்னு பாருங்க. ஸோ ஆர் அப்ரோச்சஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் இது நடந்திருக்கும். அப்போ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு டைம் உங்களுக்கு எங்கே போயிருந்தா ஜீரோ போயிருக்கும். தட் மீன்ஸ் டெரிவேட்டிவ் ஜீரோனா ஃபங்க்ஷன் கான்ஸ்டன்ட். இது ரொம்ப முக்கியமான தியரம் அந்த லியோலிஸ் தியரம்ன்றது. ஓகேங்களா? ஸோ பவுண்டட் என்டையர் ஃபங்க்ஷனாக கான்ஸ்டன்ட். சைன் இசட் வந்து சப்போஸ் நீங்கள் பவுண்டட் சொன்னீங்கன்னா மாட்டிக்கிங்க. சைன் இசட் ஒரு அன்பவுண்டட் ஃபங்க்ஷன். சப்போஸ் சைன் எக்ஸ் பவுண்டட் ரேரில், ஆனால் சைன் இசட் அன்பவுண்டட். சப்போஸ் பவுண்டடாக இருந்தால் பை லியோலிஸ் படி கான்ட்ரடிக்ஷன். ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான தியரம். இப்போ இது ஒரு எக்ஸாம்பிள் தான், இட்ஸ் நாட் எ தியரம் ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுக்குறாங்கன்னா எஃப் ஆஃப் இசட் வந்து ஒரு என்டையர் ஃபங்க்ஷன், எம்ன்றது கிரேட்டர் than 0, மாடலஸ் இங்கே எஃப் ஆஃப் இசட் வந்து நாட் ஈக்குவல் 0ன்னு கொடுத்துருக்கான். எஃப் ஆஃப் இசட் கிரேட்டர் than எம்மா இருந்தால் எஃப் ஆஃப் இசட் கான்ஸ்டன்ட். இது ஒரு ப்ராப்ளமாகவே பாருங்க. இதெல்லாம் லியோலிஸ் தியரத்தோட அப்ளிகேஷன்ஸ், அவ்வளோதான், ப்ராப்ளம்ஸ்னு வச்சுக்கலாம். இப்போ எஃப் ஆஃப் இசட் எனக்கு என்ன தெரியும்னா எஃப் ஆஃப் இசட் நான் ஜீரோ. எஃப் அனாலிட்டிக்னால 1/f அனாலிட்டிக்கா, எஃப் அனாலிட்டிக்னால 1/fன்ற ஃபங்க்ஷன் அனாலிட்டிக் வந்திருப்பானா, பிகாஸ் ஆஃப் எஃப் வந்து இங்கே நான் ஜீரோன்னு சொல்றதுனால. ஓகேங்களா? 1/f அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் whenever f of z நான் ஜீரோ சொன்னதில்ல. இப்போ 1/f அனாலிட்டிக் ஃபங்க்ஷனாக இருக்கிறதுனால 1/f உங்களுக்கு f வந்து கிரேட்டர் than mன்னு தெரியும். அப்போ 1/f வந்து லெஸ் தென் 1/m. அப்போ 1/fன்றது ஒரு பவுண்டட் தானே. ஜஸ்ட் ரிப்பீட் தட், f கிரேட்டர் than m. அதனால நான் இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கேன். மல்டிப்ளை பண்ணால் 1/f லெஸ் தென் 1/m. இதில் என்ன சொல்லலாம், 1/f ஒரு பவுண்டட் ஃபங்க்ஷன். 1/fன்றது ஒரு புது ஃபங்க்ஷன், ஒரு ஜீன் கன்சிடர் பண்ணிங்க. 1/f இதை நான் ஒரு ஜீன் கன்சிடர் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்க, இந்த ஜின்றது என்டையர் ஃபங்க்ஷனாக இருக்குது, இந்த ஜின்றது பவுண்டடாக இருக்குது. ஸோ நொட்டேஷனை ஃபாலோ பண்ணக்கூடாது. ஒரு பவுண்டட் என்டையர் ஃபங்க்ஷனாக இருந்தால் அது கான்ஸ்டண்டாக இருக்கும். அப்போ 1/fன்றது உங்களுக்கு இந்த ஜின்றது கான்ஸ்டன்ட். ஜி ஈக்குவல் நான் எழுதுவேன் ஒரு கான்ஸ்டன்ட் எழுதுவேன். ஜி கான்ஸ்டன்ட்னா 1/f கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன், அவ்வளோதான். ஸோ தட் மீன்ஸ் இதுலேருந்து நான் என்ன சொல்ல முடியும்னாக்கா எஃப் நான் கான்ஸ்டன்ட் சொல்லிட்டேன். இதுலேருந்து நான் என்ன சொல்லிட்டேன்னா எஃப் வந்து கான்ஸ்டன்ட். 1/f கான்ஸ்டன்ட்னாக்கா எஃப்வும் கான்ஸ்டன்ட் தானப்பா. ஒரு சி இன்னொரு சி கிடச்சிருக்கு போது, அவ்வளோதான்.
இப்போ இப்படி ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. எஃப் வந்து அனாலிட்டிக் ஃபங்க்ஷன், எஃப் வந்து அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் ஆன் டி. எஃப் ஆஃப் எஸ்ன்றது லெஸ் தான் ஈக்குவல் டு 2023. எஃப் ஆஃப் 0 வந்து 2024. இதில் எந்த ஆப்ஷன் கரெக்டாக இருக்குன்னு பாருங்க. இதுல இருந்து நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணா, இது ஒரு அனாலிட்டிக் ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் ஒரு அனாலிட்டிக் ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் ஒன் மோர் திங், இது ஒரு பவுண்டட் ஃபங்க்ஷன் கூட. எஃப் ஆஃப் இஸ் அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் அண்ட் இந்த இடத்துல பவுண்டட் ஃபங்க்ஷன் சொல்லியிருக்கான். அவ பவுண்டட் அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் தான் கண்டிப்பாக அந்த ஃபங்க்ஷன் தான் நடந்திருக்கணும்ப்பா. எஃப் ஆஃப் இஸ்ன்றது கான்ஸ்டன்ட் பை ரியலைஸ் இதுபடி உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இங்க ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, 0ன்ற வேல்யூ எங்க போயிருக்குன்னா 2024. கான்ஸ்டன்ட் என்ன அர்த்தம்? எல்லா பாயிண்ட்டும் டொமைன்ல இருக்கிற எல்லா பாயிண்ட்டும் ஒரே எலமெண்ட்க்கு மேப் ஆகும். 0 2024 போகுதுன்னா 1 2 3 4 வேற எலமெண்ட்டுக்கா போகுது? எல்லாமே எங்க தான் இருக்க போகுது? 2024 தான் போயிருக்க போகுது. புரிஞ்சுக்க முடியுங்களா? எஃப் வந்து அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் டி இருந்தா, எஃப் ஆஃப் இஸ் பவுண்டடா இருந்தா, எஃப் ஆஃப் 0 உங்களுக்கு 2024. அப்போ எல்லா பாயிண்ட்டும் எங்க தான் போயிருக்கும்? 2024 தான் போயிருக்கும். இது எல்லாமே ப்ராப்ளம். இது எல்லாமே லியோலிஸ் தியரத்தோட ப்ராப்ளம்ஸ் தான். ஆனால் இந்த ப்ராப்ளம்ஸ் தான் அவ்வளோ இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் அதோட அப்ளிகேஷன் சொல்லலாம். இது எல்லாமே பேஸ் பண்ணி இது வரைக்கும் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து சிஎஸ்எல்ல கேட்டிருக்காங்க. எஃப் ஆஃப் இசட் வந்து ஒரு அனாலிட்டிக் ஃபங்க்ஷன், இ பவர் எஃப் ஆஃப் இசட் வந்து ஒரு பவுண்டட். ஸோ தேர்ஃபோர் எஃப் ஆஃப் இசட் உங்களால் கான்ஸ்டன்ட் சொல்ல முடியுமான்னு கேட்குறாங்க. இப்போ எஃப் வந்து அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் உங்களுக்கு தெரியும். இப்போ இ பவர் எஃப் வந்து பவுண்டட்னு உங்களுக்கு தெரியும். அப்போ நான் என்ன எஃப் வந்து நான் சொல்றேன் கான்ஸ்டன்ட். எஃப் கான்ஸ்டன்ட் சொன்னால் அகைன் கான்செப்ட் என்னப்பா? டெரிவேட்டிவ் உங்களால் 0 ஆக்க முடியுதான்னு பாருங்க. டெரிவேட்டிவ் 0னே ஃபங்க்ஷன் கான்ஸ்டன்ட். இல்லைனா இந்த இப்படியும் யோசிச்சு பாருங்க. எஃப் வந்து ஒரு அனாலிட்டிக் ஃபங்க்ஷன். இ பவர் எஃப் ஒரு அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா கூட இ பவர் எஃப் என்ன சொல்லிட்டான்? பவுண்டுன்னு சொல்லிட்டான். எஃப் அனாலிட்டிக்னா இ பவர் எஃப் அனாலிட்டிக்னு சொல்லிட்டீங்கன்னா கூட இங்கே ஓவர். ஏன்னா இ பவர் எஃப் அனாலிட்டிக்கா இருக்கிற பட்சத்தில் இ பவர் எஃப் பவுண்டுன்னு தெரியும். அப்போ இ பவர் எஃப் உங்களுக்கு கான்ஸ்டன்டாக இருந்திருக்கும். தேர்ஃபோர் நீங்கள் அதுலேருந்து எப்படின்னா சொல்லிக்கலாம், எஃப் கான்ஸ்டன்ட் நீங்கள் எடுத்துகிட்டு வந்து கொண்டு வரலாம். எஃப் ஆஃப் இசட் இ பவர் எஃப் ஆஃப் இசட் இக்குவல் சின்னு இருக்கும். அப்போ எஃப் ஆஃப் இசட் இக்குவல் லாக் ஆஃப் சின்னு உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஆன்சர் முடிஞ்சிருக்க போகுது. கரெக்டுங்களா? பட் இல்லை நீங்கள் டெரிவேட்டிவ் 0ன்னு சொன்னால் கூட போதும் மேடம். ரைட்டுங்களா? இப்போ இந்த இடத்துல எஃப் அனாலிட்டிக் இ பவர் எஃப் அனாலிட்டிக் நம்மளுக்கு தெரியும். இந்த இன்ஃபர்மேஷன் சொன்னால் வேலை முடிஞ்சு. டெரிவேட்டிவ் பவுண்டட் இல்லை இ பவர் எஃப் அனாலிட்டிக். எஃப் அனாலிட்டிக்னால எக்ஸ்போனன்ஷியல் ஃபங்க்ஷன், இந்த ஃபங்க்ஷன் ஒரு அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் கிடைச்சிருமா? கிடைச்சிருக்காதப்பா. ஏன் இது நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது ஒரு பவர் சீரிஸ் ஃபார்மெட்ல எழுத முடியும். இ பவர் எஃப் வந்து உங்களால் ஒரு பவர் சீரிஸ் ஃபார்மெட்ல எழுத முடியும். எஃப் வந்து ஒரு பவர் சீரிஸ் அனாலிட்டிக்னால ஒரு பவர் சீரிஸ் ஃபார்மெட்ல எழுத முடியும். ஸோ தட் இம்ப்ளைஸ் உங்களால் இ பவர் எஃப் உங்களால் ஒரு பவர் சீரிஸ் ஃபார்மெட் எழுத முடியும். எஃப் ஒரு பவர் சீரிஸ் ஃபார்மெட் எழுத முடியும். அட் த சேம் டைம் இ பவர் எஃப்ஐயும் உங்களால் என்ன பண்ண முடியும்னா ஒரு பவர் சீரிஸ் ஃபார்மெட்ல எழுதி கொண்டு வர முடியும். ஏன்னா எக்ஸ்போனன்ஷியலோடைய டெஃபினேஷன் படி பார்த்தோன்னாக்கா 1 + x + அண்ட் ஸோ தான் உங்களுக்கு போயிருக்க போகிறான். ஸோ அப்போ இதையும் உங்களால் ஒரு பவர் சீரிஸ் ஃபார்மெட் எழுத முடியும். அவன் ஒரு பவுண்டட், அதனால் இ பவர் எஃப் வந்து கான்ஸ்டன்ட். இ பவர் எஃப் கான்ஸ்டன்ட்னால ரெண்டு பக்கம் டெரிவேட்டிவ் எடுங்க. ரெண்டு பக்கம் டெரிவேட்டிவ் எடுத்தீங்கன்னா இ பவர் எஃப் ஈக்குவல் டு எஃப் டேஷ் ஆஃப் இசட் ஈக்குவல் 0. அது வந்து எஃப் டேஷ் வந்து 0 எடுத்துட்டு எஃப் வந்து கான்ஸ்டன்ட் சொல்லிடலாம். அவ்வளோதான். இது எல்லாமே ப்ராப்ளம். லியோலிஸ் தியரத்தை பேஸ் பண்ணி தான் இது எல்லாமே இருக்கு. ஸோ அடுத்த ப்ராப்ளம் சொல்றாங்க பாருங்க. எஃப் வந்து ஒரு அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் இருக்கு. ரியல் பார்ட் ஆஃப் எஃப் ஆஃப் இசட் பவுண்டடா இருந்தா எஃப் வந்து கான்ஸ்டன்டான்னு கேட்கறாங்க. எஃப் வந்து அனாலிட்டிக் ஃபங்க்ஷன், ரியல் பார்ட் ஆஃப் எஃப் ஆஃப் இசட் வந்து பவுண்டடா இருந்தா கான்ஸ்டன்ட், எஃப் வந்து கான்ஸ்டன்டான்னு கேட்கறாங்க. இது நீங்க இப்போ இந்த மேலே இருக்கிற தேர்த்து யூஸ் பண்ணி இப்போ எனக்கு என்ன தெரியும்னா இ பவர் எஃப் வந்து பவுண்டடா இருந்தா எஃப் கான்ஸ்டன்ட் தெரியும். அப்ப ரியல் பார்ட் ஆஃப் எஃப் ஆஃப் இசட் அப்படின்னா என்னன்னா யூ பவுண்டுன்னு சொல்றாங்க. ஓகே, எஃப் ஆஃப் இசட் வந்து யூ பிளஸ் ஐவின்னு எடுத்துக்கங்க. இ பவர் எஃப்ன்றது எனக்கு என்ன கிடைச்சிருக்கும்? இப்போ இ பவர் எஃப் நான் பவுண்டுன்னு சொல்லிட்டு வேலை முடிஞ்சு போச்சா? இ பவர் எஃப்ன்றது எனக்கு என்ன கிடைச்சிருக்க போகுது? இ பவர் யூ பிளஸ் ஐவின்னு கிடைச்சிருக்க போகிறோம். இது நீங்கள் மாடுலஸ் எடுங்க. மாடுலஸ் எடுத்தா இ பவர் ஐ தீட்டான்றது ஆல்வேஸ் உங்களுக்கு என்ன தான்ப்பா? ஒன்னா இ பவர் ரியல் பார்ட் பவுண்டட்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இ பவர் யூ பவுண்டடு. ஸோ தட் ஃபார் இ பவர் எஃப் மாடுலஸ் ஆஃப் இ பவர் எஃப் ஆஃப் இசட் பவுண்டட். தட் மீன் பிளேஸ் எஃப் வந்து கான்ஸ்டன்ட். சிமிலரா இமேஜினரி பார்ட் ஆஃப் எஃப் ஆஃப் இசட் பவுண்டடா இருந்தாலுமே உங்களுக்கு கான்ஸ்டன்ட். இதெல்லாம் தியரம் ஸ்டேட்மெண்ட் கிடையாது. ஜஸ்ட் இப்போ இது எல்லாமே ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். இது வந்து நீங்கள் தியரமெல்லாம் பார்க்கக்கூடாது. இதெல்லாம் நான் யாரை யூஸ் பண்ணேன்னாக்கா லியோலிஸ் தியரத்தை யூஸ் பண்ணி நம்ம ஆன்சர் பண்ணுறோம். அதே இமேஜினரி பார்ட் பவுண்டட்னாலும் எஃப் கான்ஸ்டன்ட். சிமிலரா யூ பிளஸ் ஐவிக்கு பதிலாக ஐ டைம்ஸ் ஐயெல்லாம் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டலாம். லியோலிஸ் தியரத்தோட மெயின் தியரம் ஒன்று சொல்லலாம். லியோலிஸ் தியரத்தை பேஸ் பண்ணி ஒரு தியரம் சொல்லுவாங்க. இது வந்து கரார்லி பார்ட் தான். அதாவது அதோட நெகேஷன் வச்சுக்கோங்க. அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் தான் ஃபங்க்ஷன், பவுண்டட் அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் தான் ஃபங்க்ஷன் கண்டிப்பாக கான்ஸ்டன்டாக இருக்கும். அப்போ நான் கான்ஸ்டன்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பவுண்டட் போக வேண்டிய அவசியம் இல்லை.
இது நான் கான்ஸ்டன்ட் அனாலிட்டிக் ஃபங்க்ஷனாக இருக்கும்போது நான் கான்ஸ்டன்டாக இருக்கும்போது உங்களுக்கு ஃபங்க்ஷன் வந்து பவுண்டடாக இருக்கு. கண்டிப்பாக ஒரு அன்பவுண்டடாக இருக்கு. அன்பவுண்டடாக இருக்க இந்த சென்ஸ் தட் வில் பி டென்ஸாக உங்களுக்கு மாறிடும். தட்ஸ் அ கரெக்ட் பார்ட். ஸோ ரேஞ்ச் வந்து உங்களுக்கு நான் கான்ஸ்டன்ட் என்டையர் ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதோட ரேஞ்ச் உங்களுக்கு என்ன இருக்குன்னா டென்ஸு செட்டாக இருக்கும். அப்போ இதை நம்ம இப்படியும் சொல்லலாம் பாருங்க. டென்ஸ் இல்லை, இதுக்கு மீனிங் என்னன்னா எஃப் வந்து ஒரு நான் கான்ஸ்டன்ட் என்டையர் ஃபங்க்ஷன் இருக்கும்போது கண்டிப்பாக ரேஞ்ச் எஃப் அப்படி உங்களுக்கு என்ன இருக்குனாக்கா டென்ஸாக இருக்குன்றாங்க. இல்லை உங்களுக்கு டென்ஸெல்லாம் நடக்கலை, ஓகேங்களா, எஃப் ஆஃப் டி வந்து உங்களுக்கு டென்ஸ் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஃபங்க்ஷன் உங்களுக்கு என்ன இருக்கும், கான்ஸ்டன்டாக இருக்க போகுது. ஏன்னா ஏஎம் பிளஸ் பினா நாட் பிஎம் பிளஸ் நாட் ஏங்களா, என்ன சொல்றாங்க, நான் கான்ஸ்டன்டாக இருந்தால் எஃப் ஆஃப் டி டென்ஸ்ன்னு சொல்றாங்க. அப்போ டென்ஸ் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா உங்களுக்கு ஃபங்க்ஷன் உங்களுக்கு என்ன நடக்கும், கான்ஸ்டன்டாக இருக்குன்னு அர்த்தம். டென்ஸ் திஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் தியரி. நீங்கள் நிறைய எக்ஸாம்பிள்ஸில் இதை வச்சு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம்ப்பா. எந்தெந்த இடத்துல நான் கான்ஸ்டன்ட் அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் சொல்றீங்களோ அந்த இடத்துல டென்ஸா இருக்கணும். அப்ப டென்ஸா இல்லை அப்படின்னா உங்களோட ரேஞ்ச் வந்து டென்ஸா இல்லைன்னா ஃபங்க்ஷன் கான்ஸ்டன்ட், அவ்வளவுதான் இன்ஃபர்மேஷன். அவன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூன்னு கொடுப்பான். எஃப் ஆஃப் இசட்டோட ரேஞ்ச் இப்படி கொடுத்துருப்பான். எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு நீங்க இசட்டை கலெக்ட் பண்ணுங்க சச் தட் இமேஜினரி பார்ட் ஆஃப் எஃப் ஆஃப் இசட் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கணும்னாக்கா கிரேட்டர் தன் 0ன்னு சொல்லுவான். ஸோ இப்படி நீங்க இப்படி கலெக்ட் பண்றீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு புரிஞ்சுக்கிங்க, இந்த இடத்துல யாரை மட்டும் கலெக்ட் பண்றாங்க, ஒரு அப்பர் ஆஃப் பிளேனை மட்டும் கலெக்ட் பண்றாங்க. இது உங்களுக்கு டென்ஸா ஃபார்ம் பண்ணுவாங்க கேட்டால் டென்ஸா ஃபார்ம் பண்ணாது. இந்த டென்ஸை ஃபார்ம் பண்ணாதுன்னா அப்போ அந்த ஃபங்க்ஷன் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனாக இருக்கணும், அவ்வளோதான். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபங்க்ஷன் இம்ப்ளைஸ் தட் வில் பி டென்ஸ், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா இருக்காது. இது லியோலிஸ் தியரத்தோட ஜெனரலைசேஷன் விஷயம், இதை நம்மளுக்கு பெருசாக ஒன்றும் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ இதை தாண்டி மெயினான தியரம் பார்த்தீங்கன்னா ஐடென்டிட்டி தியரம். ஐடென்டிட்டி தியரம் அது யூனிக்னஸ் தியரம் சொல்லலாம். இந்த தியரம் நம்மளுக்கு என்ன இம்ப்ளை பண்ணுதுனாக்கா ஒரு பர்டிகுலர் பொசிஷனில், அதாவது ஒரு பர்டிகுலர் இடத்துல உங்களுக்கு ஃபங்க்ஷனோட பிஹேவியர் என்ன பிஹேவ் பண்ணுதோ அதான் என்டையர் டொமைன்லையும் பிஹேவ் பண்ணும். அந்த பர்டிகுலர் பிளேஸ்ன்றது என்னன்னா அந்த இடத்துல உங்களுக்கு லிமிட் பாயிண்ட் எக்ஸிஸ்ட் ஆனாவே போதும். அந்த இடத்துல உங்களுக்கு என்ன நடந்தா போதுன்னா லிமிட் பாயிண்ட் எக்ஸிஸ்ட் ஆகிற பட்சத்தில் இந்த டொமைனில் உங்களுக்கு ஃபங்க்ஷனோட பிஹேவியர் என்ன பண்ணுதோ அதுதான் என்டையர் டொமைன்ல உங்களுக்கு பிஹேவ் பண்ணும். இங்கே லிமிட் பாயிண்ட் இப்போ எஃப் ஆஃப் இசட் நாட் 0 போகுது, அந்த லிமிட் பாயிண்ட் டொமைனில் உங்களுக்கு 0 போகுது, லிமிட் பாயிண்ட் செட்டில் உங்களுக்கு 0 போகுதுனாக்கா என்டையர் எஃப் ஆஃப் இசட்லையுமே உங்களுக்கு என்ன ஆயிடுனாக்கா 0 ஆகிடும். என்டையர் டொமைன்லையுமே உங்களுக்கு எஃப் ஆஃப் இசட்னா 0. இல்லை அது ஒரு வேல்யூக்கு போயிருக்கு அப்படின்னாக்கா என்டையர் உங்களுக்கு அதே இதுக்கு தான் போயிருக்கு. இப்போ இங்கே பாருங்க, இந்த செட்ல லிமிட் பாயிண்ட் இருக்காங்க, எஃப் ஆஃப் 1/n வந்து 1/n கொடுத்துருக்காங்க. 1/n லிமிட் பாயிண்ட் 1/n லிமிட் பாயிண்ட் என்னப்பா அது 0. ஸோ லிமிட் பாயிண்ட் இருக்கா, அந்த லிமிட் பாயிண்ட் செட் டொமைனுக்குள்ள தான் இருக்கும், ரைட்டுங்களா. அப்போ 0 சுற்றி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல எனக்கு இந்த ஃபங்க்ஷன் இந்த பிஹேவியர் நடக்குது. இந்த இடத்துல எனக்கு லிமிட் பாயிண்ட் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கும். ஸோ அண்ட் ஒன் மோர் திங், இந்த இடத்துல எப்படி மேப் ஆகுதுன்னு பாருங்க. எஃப் ஆஃப் 1 போகுது, எஃப் ஆஃப் 1/2 1/2 போகுது, எஃப் ஆஃப் 3 1/3 வந்து 1/3. அதான் ஐடென்டி மேப். அப்போ என்டையர் டொமைன் எங்கே தான் உங்களுக்கு போயிருக்குன்னா அதே ஐடென்டி மேப் தான் போயிருக்கும், அவ்வளோதான் கான்செப்ட். ஸோ ஐடியா இதுதான். இந்த 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 தேர்த்தை வச்சு பல முறை கேட்டிருக்காங்க. இப்போ இந்த 1/nக்கு லிமிட் பாயிண்ட் இருக்கானா, இருக்கான். 0 லிமிட் பாயிண்ட். அப்போ 0 சுற்றி ஒரு சின்ன டொமைன் போட்டுக்கிறேன். இந்த டொமைனில் என்ன பிஹேவ் பண்ணுதோ அதான் மொத்த டொமைனில் பிஹேவ் பண்ணியிருப்பான். இப்போ இந்த டொமைன் என்ன பிஹேவ் பண்ணியிருக்கானாக்கா ஃபங்க்ஷன் 0 போயிருக்கும். அப்போ மொத்த டொமைனில் ஃபங்க்ஷன் எங்கே போயிருப்பானா 0 போயிருக்கும். ஸோ இதுதான் ஐடென்டி தியரம். அந்த ஐடென்டி தியரம் ரொம்ப 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 முக்கியமான தியரம். அண்ட் லாஸ்ட்டாக இன்னும் ஒரு 2 தியரம் மட்டும் இருக்கு. மேக்ஸிமம் அவுலோ பிரின்சிபல். மேக்ஸிமம் அவுலோ பிரின்சிபல்ன்றது ஃபங்க்ஷன் அனாலிட்டிக் அண்ட் பவுண்டரா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இது எங்கே அட்டைன் ஆகும், மேக்ஸிமம் எந்த இடத்துல அட்டைன் ஆகும், இல்லை மினிமம் எந்த இடத்துல அட்டைன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பவுண்டரியில் மட்டும்தான் அட்டைன் ஆகும். மேக்ஸிமம் ஆர் மினிமம் எந்த இடத்துல அட்டைன் ஆகும் அப்படின்னு ஜென்ரலாக பார்த்தீங்கன்னாக்கா ஆன் த பவுண்டரி. அண்ட் ஃபைனல் தியரம் ஃபார் த ஸ்காட்ஸ் லெமா. இந்த ஸ்காட்ஸ் லெமா உங்களுக்கு என்ன கேரண்டி பண்ணுன்னா ஒரு யூனிட் டிஸ்கில் இது டின்றது ஒரு யூனிட் டிஸ்க், டி பார்ன்றது ஒரு க்ளோஸ் யூனிட் டிஸ்க், அவ்வளோதான். ஒரு யூனிட் டிஸ்க்லேருந்து ஒரு க்ளோஸ் யூனிட் டிஸ்க் மேப் ஆகும்போது எஃப் ஆஃப் 0 0க்கு மட்டும் உங்களுக்கு போதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா எஃப் டேஷ் ஆஃப் 0 உங்களுக்கு யாரை தாண்டாதுன்னா 1 தாண்டாது. எஃப் டேஷ் ஆஃப் 0 வேல்யூ உங்களுக்கு யாரை தாண்டிருக்காதுன்னா 1 தாண்டிருக்காது. அதே நேரத்தில் எஃப் ஆஃப் இசட் ஆல்வேஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இசட்டாக தான் இருந்திருக்கும். எஃப் டேஷ் ஆஃப் 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1. எஃப் டெரிவேட்டிவ் ஆஃப் 0ன்ற இடத்துல உங்களுக்கு எதை தாண்டிருக்காதுன்னா 1ன்ற வேல்யூ தாண்டிருக்காது. எஃப் ஆஃப் இசட் அதே நேரத்தில் உங்களுக்கு யாரை தாண்டிருக்காங்கன்னா இசட்டை தாண்டிருக்காது. இது ஸ்காட்ஸ் லெமா. யூனிட் டிஸ்க்லேருந்து க்ளோஸ் யூனிட் டிஸ்க் போயிருந்து 0 எலமெண்ட் வந்து 0க்கு மேப் ஆகும்னா திஸ் வில் பி ஹேப்பன், ஓகேங்களா. இதுதான் ஸ்காட்ஸ் லெமாவோட பர்பஸ். ஸோ ஸ்காட்ஸ் லெமான்றது இதில் நீங்கள் தியரம் ஸ்டேட்மெண்ட்டாக இதை நான் ப்ரூஃப் கொடுத்துருக்கேன். இது நீங்கள் இது வந்து ஜெனரலைஸ்டு ஸ்காட்ஸ் லெமா.
அந்த இடத்துல டெரிவேட்டிவ் வந்து 1க்கு வச்சுக்கலாம். f dash of 0 வந்து 1 தாண்டி இருக்கான்னு சொன்னோம். அதாவது இங்க 1ன்னு போட்டோம்னாக்கா 1 ஃபேக்டரியல், 2ன்னு போட்டா 2 ஃபேக்டரியல். அதே f of z less than z சொல்லிதான் இந்த இடத்துல f of z less than equal to z modulus of z for n. இது வந்து ஸ்காட்ஸ் பிக் லெம்மா. இது வந்து இதோட கராரி பார்ட். பட் மினிமம் உங்களுக்கு அந்த ஸ்காட்ஸ் லெம்மாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சதுனால தான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிங்க. ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். நீங்க சொன்ன ஒரு 5, 6 தியரம் சொல்லியிருந்தேன். அந்த 6 தியரத்தை பேஸ் பண்ணி நீங்க அவ்வளோ கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். சிஎஸ்ஆர்ல சரி, செட்லையுமே சரி. செட்டில்லாம் இந்த லியோலிஸ் தியரத்தை யூஸ் பண்ணி பல முறை கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. நீங்க அந்த கொஸ்டின்ஸ் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். செட்டோட ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் பேப்பரை எடுத்து செக் பண்ணி பாருங்க. நான் அது சொல்லலை, இன்னும் அதை விட ரொம்ப ஈஸியாக தான் இங்கே இதில் அதை விட கொஞ்சம் டஃப்பான ப்ராப்ளமும் இங்கே இருக்கும். ஸோ அந்த செட்டோட பேசிக் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் தான் கொஞ்சம் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா தெரியும். இப்போ இங்கே பாருங்க, எஃப் வந்து என்டையர் ஃபங்க்ஷன், இமேஜ் வந்து கிரேட்டர் தன் 0, அப்பர் ஆஃப் பிளேஸ். ஓகேங்களா? அப்படின்னா ஃபங்க்ஷனை பற்றி என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்குறான். நாட் டென்ஸாக இருந்தால் நான் யாரை இம்ப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டுப்பா, ஃபங்க்ஷன் கண்டிப்பாக கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் இம்ப்ளை பண்ணிடுறேன். அவ்வளோதான். If this function is not dense, இது not dense தான். அப்போ entire function derivative f imagine part greater than 0 upper half plane மட்டும் கொடுத்துருக்கான். So not dense, உங்க f of is not dense நாக்கா that will be function will be constant function. f வந்து constant. f constant தான், real part of f என்னப்பா constant தான், image part of f constant தான். constant ஆனால் 0 இருக்குன்னு அவசியம் இல்லைல்ல. constant தான் டெரிவேட்டிவ் கண்டிப்பாக தான் இருந்திருப்பான், 0 தான் இருந்திருக்கும். இது பாருங்க, இது ஸ்காட்ஸ் லெம்மாவா f of 0 0க்கு போயிருது. டொமைன் யூனிட் டிஸ்க், கோடொமைன் யூனிட் டிஸ்க். அப்படி இருந்தால் f dash of 0 யாரை தாண்டாத நம்ம சொல்லியிருக்கோம், 1 தாண்டாதுன்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி f of z less than or equal to உங்களுக்கு இருந்திருப்பான், z இருந்திருப்பான். f dash of 0 உங்களுக்கு யாரை தாண்டிருக்காங்கன்னா 1 தாண்டிருக்காது. அந்த இன்ஃபர்மேஷன் ஸ்காட்ஸ் லெம்மாவை நம்ம அந்த லெம்மாவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அகைன் லுக் அட் த ஸ்காட்ஸ் லெம்மா. யூனிட் டிஸ்க் வந்து யூனிட் டிஸ்க் போனால் f dash of 0 1 தாண்டிருக்காது. f of z less than or equal to என்ன சொல்லுவேன் நான், zன்னு சொல்லியிருப்பேன். அப்போ 1/2 உங்களுக்கு யாரை தாண்டிருக்காங்கன்னா 1/2 தாண்டிருக்காரு. அவ்வளோதான். இப்போ f dash of 0 less than or equal to 1 தான். ஸோ இந்த இடத்துல ஈக்குவல் கொடுத்துருக்காங்க, அதனால வந்திருக்காது. which is less than or equal to 1. So that will be B option will be correct. இந்த இடத்துல ஹோலோமாரி ஃபங்க்ஷன் கொடுக்க முடியும், டிஃபைன் பண்ணலாம். ஒரு நான் கான்ஸ்டன்ட் என்டையர் ஃபங்க்ஷனாக இருந்துச்சுன்னா, நான் கான்ஸ்டன்ட் என்டையர் ஃபங்க்ஷன் தான் எஃப் கண்டிப்பாக என்ன இருக்கணும், டென்ஸாக இருக்கணும். இல்லை யார் டென்ஸ்ன்னு பாருங்க, அவ்வளோதான் கான்செப்ட். பவுண்டடாக இருந்தால் கண்டிப்பாக கான்ஸ்டன்ட், நான் கான்ஸ்டன்ட்னா கண்டிப்பாக பவுண்டட் இருக்காது, அதனால இது தப்பு. ரியல் பார்ட்டு இமேஜினரி பார்ட்டு ஈக்குவல்னா உங்களுக்கு யார் மட்டும் கிடைச்சிருப்பான், 1,1, 2,2, 3,3 இந்த லைன் ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கும். இந்த லைன் ஈக்குவேஷன் டென்ஸாப்போ, இதான் u ஈக்குவல் டு வி. இந்த u ஈக்குவல் டு வின்றது டென்ஸா கிடையாதுல்ல. இதில் நீங்கள் எந்த ஒரு இடத்துல பார்த்தாலும் இங்கெல்லாம் ஒரு ஓப்பன் பால் போட முடியும், இதோட இன்டர்செக்ஷன் பண்ணுற மாதிரி. ஸோ இது டென்ஸ் கிடையாது, இதுவும் டென்ஸ் கிடையாது. இது வந்து உங்களுக்கு எப்படி இருக்கான்ப்பா, லோயர் ஆஃப் பிளேனாக இருக்கான். இது மட்டும்தான் உங்களுக்கு டென்ஸ் செட். ஸோ கொடுத்துருக்கிறதுல நம்ம எது டென்ஸ்ன்னு பார்த்து நம்ம ஐடியா பண்ணவே போதுமான. இப்போ இது பார்த்தீங்கன்னா ஐடென்டி தியரம். ஐடென்டி தியரம் நம்ம என்ன சொல்லியிருக்கிறது, ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா டோட்டல் யூனிட் டிஸ்க் தான் உங்களோட டொமைன். ஓகேங்களா? பட் இங்கே 1/nக்கு லிமிட் பாயிண்ட் எதாவது சுற்றி கிடச்சிருக்குனாக்கா இதை சுற்றி 1/nக்கு லிமிட் பாயிண்ட் கிடச்சிருக்கும். இந்த இடத்துல உங்களுக்கு வேல்யூஸ் எங்கே போயிருக்கான்னு பாருங்க, 1/n² போயிருக்கான். அப்போ இன்ஜெனரலாக பார்த்தா உங்களுக்கு எங்கே போயிருக்கும்ப்பா, z² போயிருக்கும். இது கரெக்டு தானே? ஓகேங்களா? இப்போ இதுவே இதில் லிமிட் பாயிண்ட் பார்த்தா உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கும், 1ன்னு கிடச்சிருக்கும். ஆனால் 1ன்றது உங்கள் டொமைனில் இருக்கானா, கிடையாது. அதனால இது தப்பு. இப்போ 1/nக்கு லிமிட் பாயிண்ட் என்ன கிடச்சிருக்கும், 0. பட் ஆனால் ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் இந்த மாதிரி உங்களால் கொடுக்க முடியுமா? அதாவது 1/1 நான் போட்டால் 1ன்னு மேப் கொடுத்தா எனக்கு எங்கே போயிருக்குனாக்கா -1க்கு போயிருக்கு. 1/2 1/2ன்னு கொடுத்தா எனக்கு எங்கே போயிருக்குன்னு பாருங்க. என்ன வந்து நான் 2ன்னு எடுத்திருக்கேன், 1/2ன்னு போயிருக்கு. அடுத்தது -1/3, அப்புறம் +1/4. இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் உங்களால் கொடுக்க முடியும்னா கொடுக்கவே முடியாது. பட் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் உங்களால் கொடுக்க முடியாமல் பாருங்க. இந்த முதல்ல அந்த 1/n ஃபார்மேட் கொண்டு வாங்க. இதை எப்படி கொஞ்சம் மாற்றினாக்கா, கீழே இருக்க என்ன வெளியிடுங்க, வெளியிட எடுத்தால் இப்படி கிடச்சிருப்போம். ஏன்னா நான் இன்ஜெனரலாக ஒரு இப்போ 1/nக்கு லிமிட் பாயிண்ட் இருக்கு 0. அப்போ 0 சுற்றி உங்களுக்கு போட முடியுதுன்னா அப்போ என்டையர் டொமைன் பாசிபிள். இப்போ இது கரெஸ்பாண்ட் என்ன ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணலாம், z/1 + z கிரியேட் பண்ணிக்கலாம். பட் அவன் என்ன சொல்கிறான்ப்பா, கிடையாதுன்னு சொல்கிறான். கேனாட் சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ அந்த தியரத்தோட ஸ்டேட்மெண்ட் தான், வேறு எதுவும் கிடையாது. நீங்கள் ஒன்ஸ் அந்த தியரத்தோட அந்த 5 ஸ்டேட்மெண்ட்டை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே உங்களுக்கு கான்செப்ட். இதெல்லாம் ஐடென்டி தியரம். இதெல்லாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ட்ரை பண்ணிடுவேன். இது வந்து பக்கா ஐடென்டி தியரம். இது வந்து பக்கா ஸ்காட்ஸ் லெம்மா. ஓகே.
இது ஸ்குவாட்ஸ் நம்ம பேஸ் பண்ணியிருக்கோம். இதை நீங்கள் சும்மா ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா யூனிட் டிஸ்க்லேருந்து யூனிட் டிஸ்க் போயிருது. எஃப் டேஷ் ஆஃப் 0 யாரை தாண்டி இருக்காது? 1 தாண்டி இருக்காது. சீக்கன் ஆஃப் 5/6 வேல்யூ பாருங்க, 1 விட அதிகமாக தான் இது வந்திருக்காது. இப்போ எஃப் ஆஃப் 1/3ன்றது எனக்கு என்ன தெரியும்? லெஸ் ஆர் ஈக்குவல் டு 1/3ன்னு தெரியும். இவன் என்ன கொடுத்துருக்கான்? ஈக்குவல் டு 1/2ன்னு கொடுத்துருக்கான். இப்போ 1/2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1/3 அப்போ கிடையாது. அப்போ இது வராது. ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்கான்? 1/4 லெஸ் ஆர் ஈக்குவல் டு 1/3. இப்போ இது நடக்கும். எஃப் டேஷ் ஆஃப் 0 1 தாண்டி இருக்காது. ஸோ தட் வில் பி ஈக்குவல் டு 1/2. இது பி பாசிபிள். அவ்வளோதான். ஸோ அந்த 5 தியரத்தோட ஸ்டேட்மெண்ட் தான் அவங்க ரிப்பீட் பண்ணி கேட்டுகிட்டே இருப்பாங்க. நீங்கள் இன்னொரு சொல்லப்போனால் அந்த ரோச்சஸ் செட்லாம் நீங்கள் ப்ராப்ளம் கொடுக்கல. ரோச்சஸ் செட்லாம் ரொம்ப ஸ்டாண்டர்டாக உங்களுக்கு கொஸ்டின் கேட்கணும். செட்டில் ஸ்டாண்டர்டாக கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா? ப்ராப்ளம் மட்டும் கிளாஸ்லேயே கொடுத்துருக்கேன், அது எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ தியரம் ஸ்டேட்மெண்ட் படிங்க, அது ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. முடிஞ்ச வரைக்கும் இப்போதைக்கு நீங்கள் சிஎஸ்ஆர் கொஸ்டின்லாம் சால்வ் பண்ணணும் கூட அவசியம் இல்லை. செட்டோட கொஸ்டின் போய்விடுங்க. தமிழ்நாடோட செட்டு, அதர் ஸ்டேட்டோட செட் எக்ஸாம் கொஸ்டின்ஸ் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. அதில் நிறைய ட்ரை பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டே இருங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து இப்போ நீங்கள் காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் வில் பி ஓவர். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் தேர்ட் யூனிட்குள்ளே போயிடுவோம். தேர்ட் யூனிட் நம்ம அதில் என்ன பார்க்க போகிறோன்றது ஃபஸ்ட் நம்ம சொல்லியிருப்போம். அது ஒரு டைம் வீடியோ எடுத்து செக் பண்ணிக்கிங்க. அதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது டாபிக்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னாக்கா அது நீங்கள் சாட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் நம்ம உள்ளார போயிட போகிறோம். நாளைக்கு வந்து ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், அடுத்து வந்து பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் போகும். ஓகேங்களா? ஸோ கொஸ்டின் பேப்பர் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டே இருங்க. ப்ராக்டிஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இன்னும் 1 வீக்கில் எக்ஸாம் இருக்குது. ஸோ பேப்பர் 1 ஒரு டைம் பார்த்துங்க, பேப்பர் 2 கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.